தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி தேவ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்த்து பேசும்படியாக இடைவிடும்படியாக வல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்துக்கு வருகிற ஆண்டு வரேன் கர்த்தாவையுமே சோதரிக்கிறோம். இப்போதும் கூட ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளும் எங்களை தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இந்த நாளில் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அன்று மோசையோடு முகமாய் பேசுனது எங்களோடு பேசும்படியாக அன்று இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆவியானவர்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாக தாவீதினுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களைப் போல தாவீதின் குமாரனே உடைய கரத்தில் அடிமை கவன்களாய் பயன்படுத்தும்படியாக உடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்களை அறிந்துகள் எங்கள் மனதை திறக்கும்படியாக வேதத்தில் அதிசயங்களை பார்க்க எங்கள் கண்களை திறக்கும்படியாக ஆவியானவரே வசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நிறைய முற்றிலுமாய் வெளிப்படும்படியாக ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மாத்திரம் மையப்படும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்போம். வாசிக்க அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 17வது வசனத்தை மறுபடியும் வாசி கேட்போம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, நம்ம இந்த நாட்களில் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆவியின் பட்டயம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதில் நான் போன முறை சொன்னேன், போன வாரம் நம்ம தொடர்ந்து களைகள், விதைகள், மணிகள் என்று சொல்லி 3 காரியங்களை என்ன செய்வோம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த களைகள், விதைகள், மணிகள் என்று சொல்லி இந்த இடத்துல எபேசு நிருபத்திலே பவுல் அதை குறிப்பிடவில்லை. ஆனாலும் இந்த எபேசு நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இந்த ஆவியின் பட்டயம் என்று பார்க்கிறதான இந்த நேரத்தில் நாம் ஏன் அதையும் சேர்த்து பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆவியின் பட்டயம் என்கிற காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், நமக்கு பார்க்குறோம் விசுவாசம் என்னும் கேடகம் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு சொல்லியிருக்கு. நித்திய ஜீவன் உண்டு என்கிற விசுவாசத்தினாலே அந்த கேடகத்தை, அப்படிப்பட்ட அந்த விசுவாசமாக கேடகத்தை நாம் பிடித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். நான் சொன்னேன், இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் அப்படி தான் நின்று இருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு வாதிக்கப்படும்படி தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இப்படிலாம் என்ன செய்ய அவங்களுக்கு கொடுத்தன நம்ம வாசிக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துவம் பரவி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த விசுவாசமாகிய கேடகம்தான். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், முதல் நூற்றாண்டுகளில் பயங்கரமான உபத்திரவம் இருந்தது. கிறிஸ்துவர்களை சிலுவையில் அறைவதும், கிறிஸ்துவர்களை சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பதும், கேலரியில் உட்காந்து மேட்ச் பார்க்கறது போல் கேலரியில் உட்காந்து இந்த சிங்கங்கள் வந்து இவர்களை அடித்து என்ன அவர்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் என்ன செய்தாங்க, அவங்க பார்த்தாங்க. அப்போது அப்படி பார்க்குறதான அப்படி பார்த்து ரசித்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்த நாட்கள் உண்டு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அப்போ அப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கும் ஜீவனையை கொடுப்பதற்கு கிறிஸ்தவர்கள் தயாராக இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க நீ என்ன வேணால் பண்ணு, உன்னால் என்ன தான் செய்ய முடியும், இந்த சரீரத்தை மட்டும்தான் உன்னால் கொல்ல முடியும், என் ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது, அந்த நித்திய ஜீவனை உங்களால் என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த விசுவாசம், இந்த கேடகத்தை உறுதியாக பிடிச்சிட்டு நின்னாங்க. அதுதான் ஆண்டவன் சொன்னார், சரீரத்தை மாத்தம் கொள்ளுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தை தள்ள வல்ல அவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் எந்த விதத்திலும் மரணத்துக்கு கூட பயப்படலை. சரியா? மரண பயம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் அப்படின்னா, அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா மரண பயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதிலிருந்து விடுதலை ஆக்கும் பிடிக்கு தானே. அதிலிருந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், அப்படி தானே பவுல் சொல்கிறாரு. அது பவுலுக்கு மாத்திரம் இல்லை,
எபிரேய ஆக்கியவனுக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தைகள், நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இந்த விசுவாசம், இந்த கேடகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதி அப்போ சபையில் முதல் நூற்றாண்டில் அவர்கள் ஸ்ட்ராங்காக பிடித்ததோட காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அப்படி பிடிச்சி நின்றனால தான் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்குன்னா ஜீவனை போனாலும் பரவாயில்லப்பா, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைப்பா, நாங்கள் போய் அவரோட இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததான காரணத்தினால தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துவம் பரவி இருக்கிறது. நல்ல அல்லேலே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவங்க எப்படி நின்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கும்பொழுது அவர்கள் அன்றைக்கு அப்படி நின்னதுனால சரியா இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்திருக்கு கிறிஸ்துவ. இன்னும் நம்ம பெரிய எக்ஸாம்பிள் தோமா, நம்முடைய நாட்டில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் வந்து என்ன செய்கிறார்? இரத்த சாட்சி என்ன செய்தார்? மரித்தார். சரி, இரத்த சாட்சியாக மரித்தான்னு பார்க்கப்போ மரிப்பதற்கும் ஆயத்தமாக சரியா வந்த ஒரு காரியம்தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சரியா சுவிசேஷத்தை கொண்டு சென்றால், சுவிசேஷத்தை அறிவித்தா கண்டிப்பாக மரணமும் சம்பவிக்கும் அப்படிங்கிறத அவர்கள் நன்றாக அறிந்தவர்களாக தான் இருந்தாங்க. அதனால் நம்ம போகிற இடத்துல மரணம் சம்பவித்தாலும் பரவாயில்ல, நம்ம போவோம் என்று தான் மரணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தா நினைச்சுதாங்க அவங்க வந்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் நமக்கு நஷ்டம் ஏதும் இல்லை, ஏன்னா நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என்ற கேடகத்தை நாம் உறுதியாய் பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அது அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ரட்சணியம் என்னும் தலை சீரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சணியம் என்னும் தலை சீரா கூட எப்படி சொல்லப்பட்டிருக்கு நான் காமிச்சேன். நம்ம இதில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அங்கே நம்பிக்கை என்னும் ரட்சணியம் தலை சீரா என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ 100% நமக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை. ரோமர் 5:2 படி தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் தந்திருப்பதனாலே ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டு தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது பாவிகளாக இருக்க கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்த தேவனுடைய அன்பு நமக்கு அவர் விளங்க பண்ணுகிறாரே. அப்படி நாம் சத்துருக்களாக இருக்கும்பொழுதே அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவோமானால் அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு வாசிக்கிறோம். அதே போல சத்துருக்களாக இருக்கணும் அவரோட மரணத்தினாலே தேவனோட ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்றதை செய்யணும். அப்போ ரட்சிப்பு நிச்சயம் அப்படின்னு, அந்த பூர்ண ரட்சிப்புக்குள்ள போவது நிச்சயம் அப்படின்னு இப்போ பாஸ்டர் தாவீது ஆராதனை சொன்னது போல நடுவில் விட்டுட்டு போறவர்கள் ஆண்டவர் சரியா அப்போ கொண்டு போய் என்ன சேர்க்கிறதா தேவனாக இருக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் இந்த விசுவாசம் கேடகம், ரட்சணியம் தலை சீரா, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு அப்படின்னு எங்கே சொல்லியிருக்குன்னு பார்க்குறோம்? இந்த ஆவியின் பட்டயத்தில் தான் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ வேத வசனம் இல்லாமல் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. வேத வசனம் இல்லாமல் நமக்கு என்ன செய்யாது? விசுவாசம் நமக்கு என்ன செய்யாது? வராது. அப்போ இந்த ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறதுல தான் அந்த விசுவாசம் என கேடகத்தை பிடிப்பதற்கும் ரட்சணியம் தலை சீரா நம்ம தலையில் இருப்பதற்கும் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்ம அது காரியங்களை நம்ம பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் இந்த வேத வசனமாகிய பட்டயம் தான். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனமாகிய பட்டயத்தினுடைய காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டாம்? சரியாக என்ன செய்ய வேண்டாம்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் இந்த நம்ம கலைகள், விதைகள், மணிகள் என்று ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒன்று ஒருவேளை சபைக்குள்ளே ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சும்மா பேருக்கு கிறிஸ்துவனாக கிறிஸ்துவ போர்வையில் இருந்து கொண்டு இருக்கிற நபர்கள் யாராவது உள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபால்ஸ் அஷூரன்ஸ், அதாவது தவறாக நீங்கள் நானும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியங்களில் இருப்பீர்கள். ஆனால் இந்த செய்தி வாயிலாக நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஒன்று. ரெண்டாவது சொன்னா, ஐயோ நான் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறேன், அந்த ரட்சிப்புக்குள்ளே நான் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை விசுவாசித்து பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அந்த விசுவாசம் உறுதிப்படும், இன்னும் அந்த நம்பிக்கை பெருகும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரியம் இல்லையா, அது இன்னும் நமக்கு என்ன செய்யும்? அப்போ அது ஆவியின் பட்டயம் அப்படிங்கிற காரியத்தை நாம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட காரணத்துக்காக தான் பார்க்கிறோம். என்ன சொன்னால் இன்னும் நமக்கு விசுவாசம், ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு இன்னும் விசுவாசம் உறுதிப்படும்படி அந்த ஆவியின் பட்டயத்தை ஸ்ட்ராங்காக, எப்படி இந்த கேடகத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறோமா, ஆவியின் பட்டயத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்குன்னு சொன்னால் வசனங்களை நமக்கு தெளிவாக என்ன செய்ய வேண்டும்? நாம் கிளாரிட்டி தெளிவாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம் ஏன் இந்த ஆவியின் பட்டயம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவன்
சாத்தான் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, அவனும் என்ன செய்வான், எப்படியாவது உபதேசத்தை கொண்டு வஞ்சிக்க வேண்டும் என்று நினைப்பான். ஏதாவது உபதேசத்தை கொண்டு நம்மளை நம்பிக்கையை உடைக்க வேண்டும், விசுவாசத்தை உடைக்க வேண்டும் என்று பார்ப்பான் இல்லையா. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடியினாலே அவனும் உபதேசம் என்கிறத வேத வசனத்திலிருந்து தான் கொண்டு வருவான் என்பதனால நாம வேத வசனத்தை தெளிவாய் புரிந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை எதிர்த்து செய்ய முடியும், நிற்க முடியும். நான் சொன்னேன், நல்ல எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. மேலிருந்து தாள குதியும் என்று சொல்லும்போது இல்லையா, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக, சோதியாமல் இருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது பிசாசே அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி வசனம் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க, சங்கீதம் 99 தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், குதிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்படி அல்ல, இப்படியும் வேதத்தில் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்ட்ராங்காக பிடித்து நிற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனால என்ன செய்கிறோம். ரெண்டாவது காரணம், நம்ம இந்த ஆவியின் பட்டயம் என்பதை என்ன செய்கிறோம், நம்ம விரிவாக என்ன செய்கிறோம், விளக்கமாக என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரணம் என்ன, நம்ம ஆவியின் பட்டயம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆவியின் பட்டயம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்தான் எதிர்த்து நிற்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. மாறாக அந்த பட்டயத்தை வச்சு நாம் ஒருத்தர் வெட்டி கொள்வதற்காக என்ன செய்யலை, கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பட்டயத்தை வச்சு மற்றவங்களை வெட்டுறவர்களாக என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. அல்லது சில வசனங்களை பார்த்து நம்மளே நம்ம குத்தி கொள்வர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மாறாக இந்த வசனம் என்ன பட்டயத்தை எடுத்து சாத்தான் எதிர்த்து நிற்கிறவர்களை நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த காரியங்களை என்ன செய்யறோம், நம்ம டீட்டெயிலாக என்ன செய்யணும், விரிவாக என்ன செய்யணும் பார்க்குறோம். ஏன்னா சபைக்கு ஒரு தெளிவோடு நம்ம என்ன செய்யணும், பயணிக்க வேண்டும் என்பதனால நம்ம விரிவாக விளக்கமாக என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். கவனிங்க, பாஸ்டர் இதுக்கு பதிலாக ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் நல்லா இருக்குமே, ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி அந்த வாக்குத்தத்தை எப்படி பெறுவது எப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 1 20 வசனம் என்ன, 2 கொரிந்தியர் 20-21 வசனம் நினைக்கிறேன், அங்கே சொல்லியிருக்கோம் 20 வசனத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நல்ல அலையிலே சொல்லுவோமா? ஏன் நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சரியா, ஒன்றும் இல்லை, எல்லாமே எப்படி கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமாம். நீ அதாவது எப்படின்னா, அது என்ன அர்த்தம்னா, நீ வாக்குத்தத்த செய்தியை கேட்டால் தான் உன்னை ஆசீர்வதிப்பார், இல்லை நீ வாக்குத்தத்த செய்தியை கேட்காமலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், முதலாவது தேவ ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான ஆசீர்வாதம், வாக்குத்தத்த ஆசீர்வாதம் தாங்க. இதுக்கு பெரிய வாக்குத்தத்தை நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அதுக்கு மேலே பெரிய வாக்குத்தத்தம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இல்லை, நம்ம அப்படியே இன்னும் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் சரியா, அது வந்து எப்படி சொல்கிறது, அது புட்டிப்பால் அதே குடிச்சுன்னு இருக்கக்கூடாது சரியா. வளர்ந்தவர்களாக என்ன செய்யலாம் காணப்படாங்க. என் வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதனால தான் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான். வருஷத்தில் ஒரு முறை இரவு நேரத்தில் என்ன சரி, நியூ இயர் டைமில் வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு வச்சுக்கணும். வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு சரியா. அது நம்ம பழகிட்டோம், அதனால் அப்படி என்ன செய்கிறோம், அப்படியே பயணிக்கிறோம் சரி. ஆனால் பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்புகிற மட்டும் கடன் கொடுத்து அல்லையிலே சொல்லுங்கள், அப்படியே ஆகட்டும். அவ்வளோதான், இதான் வாக்குத்தத்த ஆராதனை. எல்லா வாக்குத்தத்தும் உங்களுக்கு உண்டு. ஒரு அழியிலே சொல்லுவோமா? ஆமாம், தனியாக ஒன்று எடுத்து அதை விலைக்கு சொல்லி அது அப்படி கேட்டால் தான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது சரியா. அதனால் ஆண்டோடைய வசனங்கள் இப்படி ஆவியின் பட்டயத்தின் காரியங்களை நம்ம தெளிவு பெறுவதை, வேத வசனங்களை வளர்வது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. மறுபடியும் வசன வாசிங்க, எபேசியர் 6:17 வசனம். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தொடர்ந்து இந்த கலைகள் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் சிலர் நீங்கள் விதைகள் அந்த எபிரேய நிருபம்லாம் வாசித்துருக்க மாட்டீங்க, டைம் இருந்திருக்காது. அதனால இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம் சரி, அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்ட்டு சரிங்களா. ஏன்னா எபிரேயர் வாசிக்கணும், யாக்கோபு வாசிக்கணும், 1 யோவான் வாசிக்கணும்னு நான் சொன்னேன். எத்தனை பேர் வாசிங்கன்னு தெரில, 23 அதிகாரம் கிட்டே இருக்குன்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு ஆண்டவர் டைம் தராரு, இன்னொரு வாரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த வாரம் என்ன செய்வோம், நம்ம விதைகள் என்ன செய்வோம் பார்ப்போம். கலைகளை கொஞ்சம் இன்றைக்கி சரியா விரிவாக விளக்கமாக என்ன செய்வோம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் நம்மளோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரம் சொன்ன வேத வசனங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் வேத வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி அப்படி இரு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறத சேர்ந்து பார்க்குறோம். அப்போது நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற காரியத்தில் நான் சொன்ன சில காரியங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா, வேத வசனத்தை வாசித்தோன்னே
அது யாருக்கு சொல்லப்பட்டது, யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறத என்ன செய்யலாம், நான் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அண்ணன் குழந்தை இல்லாமல் செத்துட்டா தம்பி அண்ணியை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கு, நமக்கு அது பொருந்தாது. சரியா? அப்போ அப்படி எடுத்து நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் யாருக்கு சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையில் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா பின்னாடி நடக்க போகிற அந்த கிறிஸ்டன் காரியத்தை கொடுத்து கூட பைபிள் முன்னாடி சொல்லுது இல்லையா, அதுக்கு தனியாக பைபிள் இல்லை, அதுக்கு தனியாக பைபிள், இப்போ இருக்க தனியாக பைபிள், அப்போதுக்கு தனியாக அப்படி இல்லை, ஒரே பைபிள் தான் இருக்குது. அப்போது பின்னாடி நடக்க போகிறது முன்னாடி சொல்லியிருக்கிறதுனால அதை எடுத்து வச்சு என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது அந்த நேரத்தில் நடக்க போகிற காரியங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஒரு சத்தியத்தை குறித்து வேதம் முழுக்க என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம்ல, என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு பார்க்குறோம்ல, அதுபோல் வேதம் முழுக்க ஒரு சத்தியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், நம்ம கடந்த வாரங்களை பார்ப்பதற்கு ஆண்டு நமக்கு கிருபை தந்தார். கவனிங்க, இந்த நம்ம கலைகள் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் மத்திய 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறதான காரியத்தில் பார்க்கிறோம். விதைப்பன் ஓமையை பேசுகிறார், அதுக்கு பிறகு கலைகள் ஓமையை பேசுகிறார். இந்த கலைகள் ஓமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மத்திய 13 37ஆம் வசனத்தில் வாசி, 37. அவர் பிரதித்திரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். கவனிங்க, இப்போ இங்க அந்த நிலம் சபை இல்லை. கவனி ஆண்டு சொல்ற வார்த்தையெல்லாம் முக்கியம். நிலம் சபை கிடையாது, நிலம் உலகம். அப்போ என்ன கவனிங்க, உலகத்தில் ஒளியின் பிள்ளைகளும் நம்ம தான் ஒளியின் பிள்ளைகள். ஓகே, ஒளியின் பிள்ளைகளும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள். சரியா? பொல்லாங்கின் பிள்ளைகளும் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளும் உலகத்தில் இருக்கிறோம். ஒரே உலகத்துக்குள்ளே 2 பிள்ளைகளும் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம், பொல்லாங்கின் பிள்ளைகள் இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகள் இருக்கிறோம், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறோம். உலகத்தில் எப்படி இருக்கிறோமோ, சரியா, இது இந்த ஓமையை ஆண்டவர் சொல்கிறது சபையினுடைய காரியம் இல்லை. உலகத்தின் முடிவிலே தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க, நீதிமான்களை என்ன செய்வாங்க, பிரிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ சபையை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது இது. ஆனால் இப்போ சபைக்கும் இது அப்ளிகபிள். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் தான் சபை இருக்குது இல்லையா, இந்த உலகத்தில் இப்போ சபை இருக்குது. அப்போ உலகத்தில் எப்படி ஒளியின் பிள்ளைகளும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகளும் இருப்பார்களோ, அதே போல் சபைக்குள்ளேயும் இருப்பாங்க. சபைக்குள்ளேயும் நல்ல மணிகள், கோதுமை மணிகள் இருப்பாங்க, களைகளும் உள்ள என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சரியா? அதை தான் மத்திய 7 பார்க்குறோம். அந்த நாட்களில் கர்த்தாவை சொல்லுகிறான், பரலோகத்தை பிரவேசிப்பதில்லை அப்படின்னா ரட்சிக்கப்படாதவன் கர்த்தாவின்னு சொல்ல மாட்டான். சரியா? அப்போ அந்த கூட்டம் யார் அப்படிங்கிறது தான் இங்கே. ஆனால் இங்கே அவருடைய இருதயத்தை நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், இங்கே கூட மத்திய அந்த 13 இந்த ஓமையில் ஆண்டுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அந்த வேலைக்காரன் கேட்குறாங்க, நாங்கள் போய் என்ன பண்ணட்டும், நாங்கள் இப்போவுமே போய் என்ன பண்ணுறோம், கலைகளை பிடுங்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது 28ஆம் வசனத்தில், நாங்கள் பிடுங்கி போட உங்களுக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். 29 அதற்கு அவன், வேண்டாம், கலைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காது பிடிக்க 2 அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அந்த கூட ஆண்டவர் எதை ரொம்ப கரிசனையாக பார்க்குறாருன்னா, கலைகள் பிடுங்கப்படுறதோ இல்லையோ, கோதுமை மணி என்ன செஞ்சிடக்கூடாது, பிடுங்கப்பட்டக்கூடாது. அதனால் அந்த பொறுப்பு உங்களுது இல்லை, அந்த பொறுப்பு எந்துன்றார் ஆண்டவர். நீங்கள் யாரையும் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் ப்ளக் அவுட் பண்ணிடாதீங்க. சரியா? நீங்கள் கலை நினச்சி யாரையும் ப்ளக் அவுட் பண்ணாதீங்க. அது லாஸ்ட்டில் நான் பார்த்துக்கிற வேலை, அது உன் வேலை கிடையாது. அது இப்போ 2 என்ன செய்யட்டும், இருக்கட்டும். சரியா? 2 இருக்கட்டும். ஏன்னா யார் கோதுமை மணி யார் கலைன்னு உனக்கு தெரியாது. சரி, அதனால் நீங்கள் அதை வேலையை செய்யாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே கூட ஆண்டு ரொம்ப கரிசனையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமை மணி பிடுங்கப்பட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கரிசனையாக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அப்படி தானே இல்லையா? அப்போ அப்படி தான் இருக்கிற ஆண்டவர். அப்போ அந்த கலைகள் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த மத்திய 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும்ல, அவங்க சொல்கிறாங்க என்னென்னு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரைத்தோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் 22ஆம் வசனம் மத்திய 7:22 அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்குறோமே. அவர்கள் தான் என்னது அப்படின்னு சொன்னால் இந்த கலைகளாக இருக்கிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ மத்திய 5, 6, 7 அதிகாரங்களை கடந்த வாரத்தை பார்த்தோம். இருந்தாலும் இந்த நாளிலும் என்ன செய்ய போகிறோம், அந்த கலைகளை குறித்து நான் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சில காரியங்களை கொஞ்சம் விளக்கமாக என்ன பார்க்க போகிறோம். அது வாசிக்க மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்க. மத்திய 5 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, வேதபாரக பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, ஏற்கனவே மக்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, நம்ம போக மாட்டோம் பரலோகத்திற்கு, பரிசேயர் மட்டும்தான் போவாங்க. ஏன் அவங்க தான் போவாங்கன்னா, அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்க,
அவங்க தான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்றாங்க. நம்ம சாதாரண பாமர மக்கள், நம்மளால முடியல, அதனால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படின்னாரு. இவங்க தான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டாங்க. எப்படியாவது தேவனுக்கு ஏற்புடையன் ஆக வேண்டும் என்று பாரம் சுமந்து கொண்டு இருந்தார்கள். அவர்களால் முடியல. அதை தான் பேதுரு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்வார். நம்மாலையும் 15ஆம் அதிகாரத்தில் நம்மாலையும் பிதாக்களாலையும் சுமக்கூடாத பாரத்தை எடுத்து புறஜாதிகள் மேலே வைக்க வேண்டாம் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை தான் சொல்லுவார். சரியா? அப்போ அவர்கள் அந்த பொதுமக்களுடைய காரியம் என்னன்னு சொன்னால் அப்படி தான் அவங்க நினச்சிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நம்மளால் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. தேவனுக்கு ஏற்புடையெல்லாம் மாற முடியாது. அப்படி தான் அவங்களோட கவனிக்க என்ன கவனிக்க. சரியா? அப்போ அவங்க என்னன்னா பரிசையை தான் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. கவனிங்க, ஏற்கனவே பரிசையை தான் போவாங்க அப்படின்னு பொதுமக்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே பரிசையை தான் போவாங்க, நம்ம போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட அந்த பரிசேயனுடைய நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் போக மாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் போவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே, சரியா, அவனுடைய நீதியை பார்க்கலாம் உன் நீதி அதிகமாகிராவிட்டா நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னா இப்போ எப்படி ஆகிப்போச்சு? டெஃபினட்டாக 100% முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்படி தானே அங்கே சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணார். நல்லா கவனிக்க, ஒரு தேவையை கிரியேட் பண்ணார். என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க பரிசையன் தான் அங்கே பரலோகம் வருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவன் வரமாட்டான்னாரு. ஹலோ, நீ நினச்சிக்கிட்டு இருக்க பரிசையன் தான் பரலோகம் வருவான், நீ நினச்சிக்கிட்டு இருக்க அவன் வரமாட்டான் அப்படின்னாரு. அவன் வரமாட்டான், அவனுடைய நீதியில் அதிகமாக நீதியில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வருவாங்க அப்படின்னாரு. அப்போ அந்த நீதியை யார் தருவா அப்படின்னா, அது நீயா சம்பாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் 2 நீதி தான் இருக்குது. ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவநீதி. அல்லேலூயா. அப்போ இஸ்ரேல் மக்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 10ல் 2ஆம் வசனம், 2 வாசிங்க. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதி கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சுயநீதி இருந்துச்சுன்னா தேவநீதி இடம் கிடைக்காது. கவனிங்க, சுயநீதி என்ன? என்னுடைய கிரியையினாலே நான் என்ன செய்வேன், நான் போயிடுவேன், என்னுடைய கிரியினால நான் போயிடுவேன். அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஓகே, நாங்கள் கரெக்டாக இருக்கோம், அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னா. அதுதான் அந்த ஜெபத்தில் கூட ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? லூக்கா 18 கூட ஜெபத்தில் கூட முன்னாடி போய் நின்று என்ன சொல்லுவான் அப்படின்னா, தேவனே நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன், பின்னாடி நிற்கிறான் பாருங்க அவனை மாதிரி நான் இல்லை, எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படி சொன்னான். புரியுதா? அவன் டிக்ளரேஷனை தான், எல்லாத்துலேயும் ஆண்டவரே நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு. அவன் தான் பரிசன் சுயநீதி. அப்போ சுயநீதியை பார்க்கலும் மேலான நீதி உடையவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி மேலான நீதி இல்லைன்னா பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அந்த நீதி எந்த நீதின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால் பலிக்கும் தேவநீதியே. நல்ல உச்சா மலையில சொல்லுவோமா? ரோமர் 3:22 போடுப்பா. அவரை பற்றும் விசுவாசனால் பலிக்கும் தேவநீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலோ அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த நீதியை நாம் சம்பாதிக்க முடியாது. பரிசே நீதியை பார்க்கலாம் அதிகமான நீதி இராவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் ஆண்டு சொன்னாரே. இந்த நீதியை நாம் நம்முடைய கிரியையினால சம்பாதிக்க முடியாது, நம்முடைய பக்தி காரியங்களால நாம் சம்பாதிக்க முடியாது, அவர் தான் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. இது தேவன் நமக்கு தருகிற ஒரு நீதியா இருக்கிறது. அதனால தேவ நீதி. இப்போ அந்த நீதியை நாம் பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அந்த நீதியை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ அந்த நீதி கவனிங்க, பரிசேயருடைய நீதி என்ன தெரியுமா? பரிசேயருடைய நீதி என்ன தெரியுமா? எக்ஸ்டர்னல். அதாவது என்ன கவனிங்க, அவங்க நீதியெல்லாம் வெளிப்புறமான காரியங்கள். என்ன? என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது, சரி அதில் கரெக்டாக இருப்பாங்க. என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. இது நாங்கள் சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இது நாங்கள் உடுத்தக்கூடாது, நான் இதை உடுத்த மாட்டேன் அப்படின்வாங்க. சரியா? என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், சரியா? ஓய்வு நாட்கள் கடைபிடிக்கணும், பண்டிகை நாட்கள் அனுசரிக்கணும், நாட்கள் சரியா, அமாவாசை, மாதப்பிறப்பு, இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கணும். எல்லாமே வெளியில். இருதயத்தில் உள்ளார்ந்த மனமாற்றம் அவங்களுக்குள்ள இல்லை. அதனால தான் ஒருத்தன் அவன் பரிசையும் இல்லை இருந்தாலும் புரிஞ்சுக்கா சொல்கிறேன். அவன் ஒருத்தன் நித்திய ஜீவனை பிறத்துக்கு ஆண்டவர் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ கட்டளைகளை கைக்கொள் அப்படின்னாரு. எவைகளை அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ கொலை செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சொல்லியிருக்கேன். நான் சிறு வயது முதற்கொண்டு இவைகளை எல்லாம் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா.
சரியா? அப்போ அதெல்லாம் கை கொண்டிருக்கேன் அப்படின்ட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மேலே அன்பு இருந்து சொன்னார், உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. அவன் இருதயத்தில் ஐஸ்வர்யப்பட்டு இருந்துச்சு. சரியா? இருதயத்தில் விற்கிற காரணம் பொருளாசை இருந்துச்சு. அப்போ அவனே இருதயத்தை அவன்கிட்ட ஸ்கேன் பண்ணி சொன்னார், உன்கிட்ட ஒரு குறை இருக்குது, நீ போய் உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திற்கு கொடுத்து பின்படி என்கிட்ட வா, என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்குன்னு சொன்னார் அவன்கிட்ட. சரியா? அவன் பைபிள் சொல்லுது, ஆண்டு வந்து துக்கமாக போனவன் ஒருத்தன் தான். சரியா? அவன் என்ன துக்கமாக என்ன செய்தான், போயிட்டான். ஏன் அப்படின்னா அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்ததுனால எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வரணுமா அப்படின்னு என்ன பண்ணா போயிட்டான். சரியா? அப்போது அவனால் என்ன முடியல அப்படின்னா இருதயத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யத்தை வெளியே தள்ள முடியல. வெளிப்புறமாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், வெளியரங்கமான காரியங்கள், வெளிப்புறமான காரியங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆனால் உள்ளார்ந்த மனமாற்றம் அதில் அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதனால தான் வேதவசனம் தெளிவாக சொல்ல, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் போட்டு, ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் பாருங்க, எழுத்தின்படி உண்டாகாமல் சரியா ஆவியின்படி உண்டாகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. அது வசனம் போட்டு முன்னாடி வசனத்தை, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. சரியா? புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. இப்போ அடுத்த வசனம் போடுங்க, எப்படி சொல்லுங்க பாருங்க, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த விருத்த சேதனம் அப்படின்னா நுனித்தோல் வெட்டுறது. இந்த நுனித்தோல் வெட்டும் காரியம் சரியா எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா மாம்சத்துல இல்ல. மாம்சத்துல நுனித்தோல் வெட்டணும்னா ஆம்பளைக்கு மட்டும் தான் செய்ய முடியும். மாம்சத்தில் நுனித்தோல் வெட்டுறது இல்ல, இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம், அவன் தான் உண்மையான யூதன் சொல்லி இருக்கு. அல்லேலூயா. இங்கதான் தேவன் முக்கியத்துவம் கூட. என்ன ஏன் பரிசேயர் வரமாட்டாங்க, ஏன் அவங்க பரலோகம் வரமாட்டாங்க அப்படின்னா அவன் வெளியரங்கமான காரியத்தில் இருக்கான். உள்ளான இருதயத்தின் மனமாற்றவனுக்குள்ள என்ன செய்யல இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், பைபிளை சும்மா சொல்றது இல்லை. சரியா? அவன் ஒரு எக்ஸாம்பிள் நான் பைபிளை காமிக்கிறேன். அப்போ யாரு அங்கே வர முடியும் அப்படின்னா தேவ நீதியை பெறுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த தேவ நீதி எப்படி பெறுறோம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி. அல்லேலூயா. அது என்ன விசுவாசம்? என்ன விசுவாசங்க? எனக்கு என்னுடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை, ஆக்கினையை என்மேல் கொண்ட அன்பினாலே இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால சரியா எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அவர் கை கொண்ட நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட அந்த நீதி எனக்கு அவர் தந்திருப்பதனால நான் இன்றைக்கு அவரால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் உடையவர்கள் தான். சரியா? அதனால தான் பைபிள் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். யோவான் 3:18 பாருங்க, விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. யாரு? விசுவாசியாதவன். பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அவரை விசுவாசிக்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாக இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தினாலே தேவநீதியை பெற்றிருக்கிறோம். நாம சுயமாக சம்பாதிக்கலை, எந்த உறவு நமக்கு தரல. சரியா? தகப்பனோ தாயோ பிள்ளையோ மனைவியோ கணவனோ யாரும் ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு என்ன செய்யலை, இதை கொடுக்கல. இது தேவன் தந்த ஈவாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தந்த ஈவ். தேவன் தந்த குமாரன் ஈவா கொடுக்கலன்னு வைங்க, சொந்த குமாரன் பார்த்துருந்தான்னு வைங்க, நான் தரமாட்டேன் பாவிகளே, உங்களுக்கு ஏன் செல்ல பிள்ளைய, நல்ல பிள்ளைய, பரிசுத்தமான பிள்ளைய, என் மடியில் இருக்கிற பிள்ளைய, பாவமே அறியாத பிள்ளைய உங்களுக்காக நான் கொடுக்கணுமா அப்படின்னு மட்டும் ஒரு நினச்சிருந்தாருன்னு வைங்க, இன்றைக்கி இந்த சர்வீஸ் இல்லைங்க. இன்றைக்கி இந்த சர்வீஸ் இல்லை. அவர் அப்படி நினைக்கல. ஒரு தகப்பனாக நான் யோசிக்கிறேன், ஒரு தகப்பனாக இருந்தால் அதை பார்க்குறேன், முடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் நினைக்கல. சரிங்களா? நம்ம எல்லாருமே ஒரு பில்டிங்குள்ளே நிறைய குடும்பங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்குள்ளே திடீர்னு ஒரு ஃபயர் அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கே நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னா, சரி அங்கே பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் நேச்சுரலாக என்ன தான் இருக்கணும், என் பிள்ளைன்னு அவன் பிள்ளையை தான் உள்ள முதல்ல, மற்ற பிள்ளைகளை தாண்டி கூட ஓடி போய் அவன் பிள்ளையை தான் முதல்ல தூக்கிட்டு வெளியே ஓடுறது பார்ப்பாங்க. நான் இப்போ ஓப்பனாக பேசுகிறேன், நாங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். யாரும் அடுத்தவன் பிள்ளை தூக்கிட்டு வெளியே ஓடுவோம், என் பிள்ளை யாராவது தூக்கிட்டு வரவங்களாம் நினைக்க மாட்டாங்க. என் பிள்ளை முதல்ல காப்பாற்றிடுறேன், அப்புறம் வேணால் அடுத்த பிள்ளையை காப்பாற்றுறேன், ஃபஸ்ட்டு என் பிள்ளையை காப்பாற்றுறோம் தான் நினைப்போம். நம்ம இங்கே ஒரு தகப்பனை பார்க்குறோம், சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஈவாக பலியாக, கிருபாதார பலியாக தந்து நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா.
அந்த குமாரன் தன் ஜீவனை நமக்காய் தந்ததுனால, இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துனதுனால இந்த விலையேற பெற்ற தேவ நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவ நீதி நம்மளை எப்படி காப்பாற்ற போகுது தெரியுமா? இப்போ ஒரு வீடியோ பார்ப்போம், சரியா? இது நான் நிறைய வீடியோஸ், நல்ல வீடியோஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் எடுத்து தமிழாக்கம் பண்ணுற ஏஐயில் கொடுத்து தமிழாக்கம் பண்ணேன். ஏஐ அதால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேசியிருக்கு, சரியா? சில கோப்பை கொடுங்கள் அப்படின்வாங்க. அப்படின்னா ஃபைலை கொடுங்கன்னு அர்த்தம். அந்த ஃபைல் அப்படிங்கிறது சுத்த தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுது, கோப்பை கொடுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சவுண்ட் வச்சிட்டீங்களா? சவுண்ட் இல்லையா? அடுத்தவர் அடுத்தவர் கோப்பு தயவு செய்து கொஞ்சம் போய் கொஞ்சம் திருட்டு மற்றும் அங்கும் இங்கும் சில அதாவது ஒரு கற்பனை தான், சரி? இப்படி இருக்காது பரலோகத்தில், சரியா? ரெண்டு பேருக்கு நின்றுட்டு பரலோகத்து உள்ளே அனுப்புறதுக்கு, சரியா? அங்கே நின்றுட்டு என்னென்ன பண்ணீங்க ஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பார்த்து பரலோகத்துக்குள்ள அனுப்புகிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு இது, சரியா? நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, ஆமாம். கருணை செயல்கள். நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சித்தேன். சரி, எவ்வளவு நல்லது என்று பார்ப்போம். இந்த வழி அங்கும் இங்கும் சில கருணை செயல்கள். நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சித்தேன். சரி, எவ்வளவு நல்லது என்று பார்ப்போம். இந்த வழி அடுத்தவர் கோப்பு தயவு செய்து. சரி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். புரிகிறது. நான் செஞ்ச தப்பை ஈடு செய்ய நல்லதும் செஞ்சிருக்கேன். டெஸ்ட்ல ஏமாத்துனேன், ஆனா அதுக்கு பதிலா பார்க்ல குப்பைய சுத்தம் செஞ்சேன். அது சரிசமமாகிவிடும் இல்லையா? கண்டுபிடிப்போம். இந்த வழி சமன் ஆயிருக்கணுமே, சமன் ஆயிருக்கணும். அடுத்தவர் கோப்பு தயவு செய்து. பிரமிக்க வைக்கிறது. ஓ ஆம், இந்த உலகத்தை சிறந்ததாக்க என் வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். ஆப்பிரிக்காவில் கிணறு வெட்டினேன், மாதந்தோறும் இரத்த தானம் செய்தேன், இந்தியாவில் அனாதை இல்லம் நடத்தி நான் இன்னும் அதிகமாக செய்திருக்கலாம் என்று விரும்புகிறேன். மேலும் இது உங்கள் சந்தாவா? நான் கட்டுரைகளை மட்டுமே படித்தேன். நான் கட்டுரைகளை மட்டுமே படித்தேன். அடுத்தவர் என் அம்மா சர்ச்சுக்கு போவாங்க. குழந்தையாக ஞான ஸ்நானம் பெற்றேன். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எடுப்பீங்களா? அடுத்தவர் கோப்பு தயவு செய்து. யாரோ வேலையில் மும்முரமாக இருந்திருக்கிறார்கள். சரி, இதை சீக்கிரம் முடித்து விடலாம். மன்னிக்கவும், அவர் உங்களுடன் இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. சரி, தராசில் ஏறுங்கள். நீங்கள் இல்லை. Hey, wait a minute. That is totally not fair. அதனால்தான் அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தவர் ஓகே, இருக்கட்டும், நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தேன் இல்லையா? இந்த லைட்ஸ் போடுங்க. கவனிங்க, தேவ நீதி அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய நீதியை, சரியா, அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவருடைய நீதி நமக்கு என்ன செய்கிறார்?
வந்திருக்கிறார். அது ஒரு 2 வசனம் வாசிப்போம். ரோமரில் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 10ல் 4வது வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்கு என்ன உண்டாக? நீதி உண்டாகும்படியாக. ஹல்லேலூயா. இந்த நீதி நம்ம பிறப்பால் உண்டாகாதுங்க. இந்த பிறப்பால் நம்ம நீதி உண்டாகாது. சரியா? ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால எனக்கு நீதி கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். இது பிறப்பால் உண்டாகிற விஷயம் இல்லை. ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிறப்போம். நம்ம பிறக்கும் போதே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால நீ கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா இது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்யணும்? நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து பெற வேண்டிய தேவநீதியாக இருக்கிறது. சரியா? அப்போ நம்ம ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால நமக்கு இது கிடைக்கிற விஷயம் கிடையாது. இது அப்போ என்ன அவர் அந்த மட்டத்தில் என்ன நீதியை நிறைவேற்றுகிறார் அப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 8ல் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அடுத்த வருஷம் வாசிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு. அல்லேலூயா. தேவனே செய்யும்படிக்கு அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் அவர் தன்னுடைய குமாரனை பாவ மாம்சம் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன செய்தார்? அனுப்பினார்னு பார்க்குறோம். அடுத்த வருஷம் 4ஆம் வசனம் மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணத்தின் நீதியை தேவன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி அந்த நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கு அவர் அப்படி செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த நீதியை பெற்றிருக்கிற நாம பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்ன ஒரு உதாரணம் காமிக்கிறேன். என்ன கவனிங்க. பரிசேயனுடைய நீதி நான் சொன்ன வெளியரங்கமான காரியம். ஒரு பரிசேயனே ஐயோ எனக்கு அந்த நீதியே வேணாம், எனக்கு அந்த நீதியே சுயநீதியே வேண்டாம், அதனால் நான் போய் நின்று அங்கே போயிட்டு அங்கே மீட்ரு காமிச்சாங்களா, மீட்ரு அந்த முள் அப்படி போகாது, நான் விழுந்துருவேன், அது நீதி செல்லாது, நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்குது, அந்த நீதியை வச்சுருந்தா நான் பாஸ் பண்ண மாட்டேன், நித்திய ஜீவனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பரிசேயன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? அந்த நீதியே சுயநீதியே எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு தேவ நீதியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. யார் அந்த பரிசேயன் அப்படின்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிற வார்த்தைகளை, சவுலாகி பவுலாகி மாறினவர் சொல்கிற வார்த்தைகளை வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிப்போம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், சுயநீதி தூக்கி போடுறது, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எல்லாவற்றையும் சுயநீதியா எனக்கு இருந்த அந்த காரியம் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. என்னுடைய கிரியையினால எனக்கு உண்டானதான அந்த சுயநீதியை உடையவனாக நான் இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால வருகிறதான அந்த தேவநீதியை உடையவனாக, தேவனால் உண்டாயிருக்கிறதான அந்த தேவநீதியை உடையவனாக நான் இருக்கும்படியாக. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு அக்கௌண்டிங் டேர்ம்ல பேசுவார். சரியா? அக்கௌண்டிங் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது அக்கௌண்டிங் டேர்ம் சொல்லும் போது கவனிங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, அக்கௌண்ட்ஸில் முதல்ல அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா
பிஃபோர் கிரைஸ்ட் ஓல்டு லெஜர், கிறிஸ்துவுக்கு முன்னே பழைய கணக்கேடு. அதில் இதெல்லாம் ஒரு 8 விஷயத்தை அவர் வருமானம் பக்கம் எழுதியிருந்தார், இன்கம் பக்கம் போட்டிருந்தார், கிரெடிட் பக்கம் போட்டிருந்தார். எப்படியா என்ன விஷயம்? 8ஆம் நாள் விருத்த செய்யப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தை குறித்து பரிசேயன், வைராக்கியத்துக்கு சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியை குறித்து குற்றமற்றவன். சொல்கிறார்ல, பரிசேயன் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றமற்றவன். வெளிப்புறமாக சொல்ல எல்லாத்தையும் நான் கடைபிடிச்சேன், சரியா? ஆனால் அதனால் நான் போயிடுவேன்னு நான் நினைக்கல. அதான் சொல்கிறார், புரியுதா? வெளிப்புறமாக தான் குற்றமற்றவனே பேசுகிறார். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றமற்றவன். ஏன்னா கரெக்டாக எல்லாத்தையும் என்ன சாப்பிடக்கூடாதா நான் சாப்பிடல, எதை உடுத்தக்கூடாதா நான் உடுத்தலை, நாட்கள் சரியா அதெல்லாம் கரெக்டாக அனுசரித்தேன், எல்லாம் கரெக்டாக பண்ணேன். அதனால் அதெல்லாம் நான் குற்றமற்றுவேன். அதனால் நான் பாவி இல்லைன்னு அவர் சொல்ல. உள்ளான இருதயத்தில் மாற்றம் இல்லை, சுயநீதி உடையவனாக இருந்தேன். இதெல்லாம் நான் எனக்கு வருமானம்னு நினச்சேன். செலவு சைடில் ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குது, சரியா? போய் சேர்ந்துருவேன்னு நினச்சேன். எது வரைக்கும்? கிறிஸ்துவை நான் அறிகிற வரையிலும். கிறிஸ்துவை அறிந்த பிறகு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவ அறிந்த பிறகு பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின் புதிய கணக்கேடு, சரியா? இதெல்லாம் இந்த பக்கம் இருந்ததெல்லாம், வருமானம் பக்கம் இருந்ததெல்லாம் இப்போ செலவு பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறேன். அது மொத்தம் 8 அந்த பக்கம் போயிடுச்சு, சரியா? அந்த பக்கம் மாம்சத்தின் மீது நம்பிக்கை 8 அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் ஒன்று தான் வருமானத்தில் இருக்குது. இது ஒன்றால் தான் நான் இப்போ நான் செய்ய போகிறேன், நித்திய ஜீவனை பெற போகிறேன். அது என்னது? கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. அல்லேலூயா! இது ஒன்றால் தான் செய்ய போகிறேன், நான் நித்திய ஜீவனை போய் பெற போகிறேன். என்னுடைய எந்த காரியத்தினாலும் இல்லை அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? அவர் கொண்டு வரத்தனை செய்கிறோம் பார்க்குறோம், சரியா? கவனிங்க. அப்போது இந்த பரிசேயன், சரியா? இந்த பரிசேயன் ஆண்டோடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டவர். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் என்னென்னு, சுயநீதினால் போக முடியாது அப்படின்றதான். பரிசேய நீதியை பார்க்கல் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது தெளிவாக இந்த பரிசேயன் புரிந்து கொண்டனால பின்னாட்களில் பரிசேயனால் அப்போஸ்தலனாக மாறினார். அல்லேலூயா! இயேசு ஊழியம் செய்கிறதான அப்போஸ்தலன் என்ன செய்கிறார்? மாறினான்னு பார்க்குறோம். அல்லேலூயா! அப்போ அந்த நீதி, சரியா? அதை உடையவளா என்ன செய்ய வேண்டும்? நம் காணப்பட வேண்டும். ஏன்னா கவனிங்க, ஏன் அப்படின்னா தேவனுக்கு என்ன ஹார்ட் தட் மேட்டர்ஸ். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு தேவனுக்கு இருதயத்தின் மாற்றம், அதை தான் தேவன் விரும்புகிறார், இருதயத்தின் மாற்றம், சரிங்களா? அதனால தான் நான் போன வாரம் காமிச்சேன், பிரமாணங்கள்லாம் எப்படி வருது? கொலை செய்யாதிருப்பாய்கன்னு கேட்டேன். நீ மனசுலேயே அடுத்த சகோதரனை மூடணும்னு நினைக்காத, சரியா? விபச்சாரம் செய்தால் பாவம். நான் சொல்கிறேன், நீ இருதயத்தில் இச்சித்தாலே, இருதயத்தில் இங்கேருந்து ஆரம்பிக்குது, இருதயத்தில் இச்சித்தாலே பாவம் அப்படின்றார் ஆண்டவர், சரியா? அப்போது எங்கே அப்படின்னா மாற்றம் எங்கே ஒன்றா? இருதயத்தில். கவனிங்க, அந்த இருதய மாற்றம் எப்படி தான் உண்டாகும் அப்படின்னா, அது மனுஷனால் உண்டாகிற மாற்றம் இல்லை. எப்படி தேவநீதி தேவனால் உண்டாகுதோ அதுபோல் இந்த மாற்றம், இந்த மனமாற்றம், மனம் திரும்புதல் அப்படிங்கிறது மனுஷனால் உண்டாகிறது கிடையாது. இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற விஷயம், சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் மலைப்பிரசங்கத்தில் அப்படின்னா, அவங்க நீதி பார்க்க உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டா அந்த நீதி எங்கே கிடைக்கும்? என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவாகி என்னை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, பிதாவின் சித்தம் நீங்கள் செய்யும்படியாக என்னை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு தேவனால் உண்டாயிருக்கிற நீதியாக அது இருக்கும். அப்போது எப்படி இந்த இருதயத்தின் மாற்றம் எப்படி பாசிபிள்? எப்படி அது அப்படின்னா, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் ஸ்கிரீனில் போடுப்பா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். நம்ம இங்கிலீஷில் போடுங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அடுத்த வருஷம் 26 போடுங்க இங்கிலீஷ். நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. நவமான இருதயம் அப்படின்னு போட்டுருக்கு தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஐ வில் கிவ் யூ a நியூ ஹார்ட். அல்லேலூயா! நவமான அப்படின்னு போட்டு தமிழ்ல புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா! நியூ ஹார்ட். அப்புறம் நியூ ஸ்பிரிட். உங்க ஆவியை புதிய ஆவியா இருக்கும், சரியா? நியூ ஹார்ட் அண்ட் நியூ ஸ்பிரிட். கவனிங்க, இது இல்லைன்னு வைங்க, நம்ம இன்னும் ரட்சிக்கப்படணும்னு அர்த்தம். நான் செய்தி முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நியூ ஹார்ட் அது இருக்கணும் கண்டிப்பாக, சரியா? அந்த உண்ணாந்த மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கணும், சரியா? மனம் திரும்புதல் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டாய்ந்து இருக்கணும். அந்த மனம் திரும்புதல் என் லைஃப்பில் நடக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம், சரியா? எப்படி பிறந்தீங்களோ அப்படியே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். மறுபடியும் பிறக்கலைன்னு சொன்னால் தேவராஜ்யத்தில் போக முடியாது. இந்த காரியம் நடந்திருக்கணும். இதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இது அடுத்த வருஷம் இது எப்படி பாசிபிள்? எப்படி நமக்கு அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள முடியும்? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் வாசிங்க. 27 வாசிப்பா. 27 வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. உங்கள் உள்ளத்திலே என் ஆவி. அங்கே பாருங்க, ஐ வில் புட் மை ஸ்பிரிட். எஸ் கேப்ஸில் இருக்கு பாருங்க, மை ஸ்பிரிட்.
என் ஆவியானவர், என்னுடைய ஆவிய, சரியா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார். வாசிங்க. உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் ஆ. என் நியாயங்களை கைக்கொள்ளவும் ஆ. அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. அதைத்தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ அவரால் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? பரிசுத்த ஆவியினால் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? அப்படி உள்ளாந்த மனமாற்றத்துள்ள என்ன செய்ய போக முடியாது, அப்படி நடக்க முடியாது. சரிங்களா? அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர் அங்கே மலை பிரசங்கத்தில். அப்போ அப்படி பெற்றிருக்கிற, மறுபடியும் பிறந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியிலே நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்போ அப்படிப்பட்ட தேவ நீதியை உடையவர்களாக என்ன செய்கிறோம் நாம இருக்கிறோம். சரிங்களா? அப்போ எது தேவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இருதயத்தின் மாற்றம். இன்னொன்று கவனிங்க, எது தேவனுக்கு முக்கியம் அப்படின்னா அன்பு. கரங்க தெல்ல சொல்லுவோமா? அன்பு. அதனால பிரமாணங்கள்லாம் எப்படி இருக்கு? நான் போன வாரம் காமிச்சேன். தேவனுக்கு நேராக பிறருக்கு நேராக எப்படி இருக்கு? தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. ஏன்னா இந்த தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்புல தான் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசனம் எல்லாம் உள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ பிரமாணங்கள்லாம் கிறிஸ்துவ பிரமாணம் எப்படி இருக்கு? பிரமாணம் இல்லாத வாழ்க்கையில் ரசிக்கப்பட்டா பிரமாணத்துள்ள வாழ்க்கை என்ன பிரமாணம்? தேவனிடத்தில் அன்பு, பிறனிடத்தில் அன்பு. அல்லேலூயா. அப்போ அப்படி சரியா, அப்படிப்பட்ட பிரமாணங்களை தான் இயேசு நமக்கு மலை பிரசங்கத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டு நமக்கு தந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ இது எங்கே பாசிபிள்? நீங்கள் புதிய உடன்படிக்கையில் தான் இது பாசிபிள். புதிய உடன்படிக்கையில் இப்போ நான் சொல்ல பாருங்க, நான் எழுதிய வச்சிருக்கேன், நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மத்திய 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறதான அந்த காரியத்தை எந்த வசனத்தோடு பொருந்ததுன்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஸ்க்ரீனில் போடுப்பா. நான் வாசிக்க எந்த வசனத்தோடு பொருந்ததுன்னு பாருங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அர்த்தத்தை வாசிக்க போகிறேன், நீங்கள் வசனத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? அர்த்தத்தை வாசிக்க போகிறேன், நீங்கள் வசனத்தை பார்க்க போகிறீங்க. தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம், ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. இதுதான் என்னது? சொல்லுங்க, இதான் என்னது? பேச மாட்டீங்க. தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம், நான் தகுதியற்றவன், ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே அப்படிங்கிறது என்னது? ஆவியில எளிமை. அடுத்து வாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றார் போல என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தகுதியில்லாத என்னை தேவன் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய சுயம் சாகிறது. யார் என்னை என்ன சொன்னாலும் தாழ்மையாக சாந்தமாக நான் இருப்பேன். இது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் தேவனே தருகிற இந்த நீதிக்குள் வர வேண்டும் என்கிற பசித்தாகம் எனக்கு உண்டு. நீதி மேல் பசித்தாகம். அப்படி வராதுள்ள வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் கோபப்படாமல் எனக்கு தேவன் இரக்கம் காண்பித்தது போல நானும் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பேன். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதுக்கு இடர்கள் அடையாதபடிக்கு, அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதுக்கு இடர்கள் அடையாதபடிக்கு, நான் எவ்விதத்தில் அவர்கள் இடர்களாக இராதபடிக்கு, அவர்களுக்கு எந்த தீமையும் செய்யாமல் நான் சுத்த இருதயம் உள்ளவராக இருப்பேன். இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி இருந்து அவர்களை தேவனிடத்திலே நான் கொண்டு வந்து ஒப்புரவாக்குவேன். சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள். அப்படி செய்வதற்கு அதற்காக நான் துன்பப்படவும் என்னை ஒப்புக் கொடுப்பேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஏன்னா எனக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகளும் அவ்வாறு தான் ஆண்டவருக்காக துன்பப்பட்டார்கள். இப்படி நான் இயேசுவுக்காக நீதிக்காக துன்பப்படுவேனானால் பரலோகத்தில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்போது அதற்காக நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. இதான் அதுக்குரிய விளக்கம். நான் படித்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? மீண்டும் இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இன்னொரு முறை கூட ரொம்ப முக்கியம். தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம், ஆனாலும் தேவன் அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என் ஆவியின் எளிமை. என்னை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றார் போல என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி துயரப்படுகிறவன். தகுதியில்லாத என்னை தேவன் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய சுயம் சாகிறது. யார் என்னை என்ன சொன்னாலும் தாழ்மையாக சாந்தமாக இருப்பேன். எல்லாரும் தேவனே தருகிற இந்த நீதிக்குள் வர வேண்டும்ங்கிற பசித்தாகம் எனக்கு உண்டு. அப்படி வராதவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் மேல் கோபப்படாமல் எனக்கு தேவன் இரக்கம் காண்பித்தது போல நான் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பேன். அவர்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறதுக்கு எந்த விதத்திலும் என்னால் இடர்கள் உண்டாகாதபடிக்கு, நான் எந்த தீமையும் அவர்களுக்கு செய்யாதபடிக்கு சுத்த இருதயத்தோடு நான் இருப்பேன். அப்படி இருந்து அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சமாதானம் செய்வேன், ஒப்புரவாக்குவேன். அதற்காக துன்பப்படவும் என்னை நான் அர்ப்பணிப்பேன், துன்பப்படுவேன், அதில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். என தீர்க்கதரிசி துன்பப்படுத்தப்பட்டார்கள். எனக்கு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா.
இப்படி இருந்தால் தான், இப்படி இருக்கிறது நான் இப்போ வாசித்தனே, இப்படி இருக்கிறது தான் அடுத்த வசனம் பாருங்கள், பூமிக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பது. அல்லேலூயா. சால்ட் அண்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படி இருக்கணும்னா நான் வாசித்தனே, இப்போ அதுக்கு ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் நாம் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, பூமிக்கு நாம் உப்பாக இருக்க முடியும், உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. இது எப்படி உண்டாகும்? பரிசுத்த ஆவியானவர் நம்ம அப்படி என்ன செய்யணும்ல நடத்துவார். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் வாசித்தேன், இப்போ 3ஆம் வசனம் மத்திய 5:3 5:8 வரையிலும் சரியா, அல்லது 10 வரையிலும் 11 வரையிலும் என்ன சொல்லியிருக்கோ அந்த காரியங்கள் நமக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அன்பு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. ரோமர் 13:10 பாருங்க, அன்பு தான் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டார். நான் சொன்ன போன வாரம் ஞாபகம் இருக்கா, பானை அடிக்கிற போட்டின்னு சொன்னேன், முடிச்சுட்டார் சரியா. முடிச்சுட்டு அந்த ஜெயத்தை, அந்த நீதியை என்ன செய்திருக்கிறார், நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நீதியை பெற்றிருக்கிற நாம அந்த நீதியை பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அல்லேலூயா. நீதியை பெறுகிறதா இல்லை, நீதியை பெற்றவர்களாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உண்மையாகவே இயேசு என்ன செய்யணும்னா, உண்மையாகவே இயேசுவை விசுவாசித்து நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இங்கே பெத்தேலையும் சரி, மேலே பெனியலையும் சரி, ஆன்லைனில் கேட்குறவங்க சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி சரியா, இந்த பாவங்களை இயேசுவை விசுவாசித்து நான் இன்னும் பாவங்களை விட்டு மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னோம்னா, நாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, நாம் இன்னும் மீட்கப்படலை, நாம் இன்னும் ஆண்டவர் பிள்ளையா மாறல, நாம மோட்சத்துக்கு போவதற்கு, பரலோகம் போவதற்கு, சொர்க்கம் போவதற்கு இன்னும் நாம ரெடியா இல்லை. அதான் அர்த்தம். நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே இருக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க சரியா. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் ஊமையான விக்கிரகத்தை மனதை செலுத்தி கொண்டிருந்தோம் இல்லையா. ஏசாயால அருமையா வருது, அருமையா வார்த்தைகள் இருக்கு ஏசாயால. ஒரு மரத்தை வெட்டுறான், அந்த மரத்தை வச்சு, வெட்டின மரத்தை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சாமியை செஞ்சிடறான். மீதி மரத்தை வச்சு என்ன பண்றது யோசிக்கிறான். மீதி மரத்துல கொஞ்சம் எடுத்து சமையல் பண்றான், சுட்டு சாப்பிடுறான். அதுலயும் மீதியாவது அதை என்ன பண்றான், அதை கொளுத்தி குளிர் காயிறான். ஆண்டு சொல்றாரு, உங்க அறிவு இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா, நீ மனுஷன் தானே, சிந்திக்க மாட்டியா? ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்திலேயே சாமியை செஞ்சு, அந்த மரத்தில் மீதியான அந்த மரத்தை வச்சு என்ன பண்ண, மீதியானதை வச்சு சமையல் செஞ்ச, அதுலேயும் மீதியான வச்சு குளிர் காஞ்ச. சரி, நீ ஏன் செஞ்ச சாமியை நீ கும்பிடுறிய, உன்னை செஞ்ச சாமியை நீ கும்பிட மாட்டியா? நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா, நீ உருவாக்கின சாமி எல்லாம், உன்னை உருவாக்கின சாமி உண்டு. அல்லேலூயா. அப்போ ஊமையான விக்கிரங்களை, சுரூபங்களையும், சிலைகளையும், ஓவியங்கள் இதெல்லாம் மனுஷன் வயிற்று பிழைப்புக்கு செஞ்சது. அவன் வயிற்று பிழைப்புக்கு செஞ்சது. கையன் காலை வச்சு செதுக்கினான், அதில் ஜீவன் இல்லை. அதுக்கு கண் இருக்கும், மூக்கு வச்சிருப்பான், காது வச்சிருப்பான், வாய் வச்சிருப்பான், ஆனால் அது உன்னை பார்க்காது, அது காது கேட்காது, நீ என்ன பேசினாலும் கேட்காது, மறுமொழி வார்த்தை சொல்லவே சொல்லாது, அது நடக்காது, சப்பரத்தில் தான் போவோம். நீ தான் தூக்கிட்டு போனாத்த, ஒரு இடத்துல இன்னொருத்தர் நீ தான் தூக்கி வைக்கணும், அதுவா நகரவே நகராது சரியா. ஏன்னா அது நீ செஞ்சது, அதில் ஜீவன் இல்லை. இவர் ஜீவனுள்ள மெய்யான தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த தேவனிடத்துல அவைகளை விட்டு, விக்கிர ஆராதனை மட்டும் நான் சொல்லலை, பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மையாக மனம் திரும்பி இருக்கேன்னு வச்சுக்க. அப்படி ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருக்க வேண்டும். அப்படி ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருந்தால் நம்ம கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் நிச்சயமாக சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இல்லை நம்ம கிறிஸ்துவ போர்வையில் சபைக்குள்ளே இருக்கிறோம்னா, இன்றைக்கி உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், ஊழியக்காரரை ஏமாற்றலாம், எல்லாரையும் ஏமாற்றிடலாம். கையில் பைபிள் கூட தூக்கிட்டு வரலாம் சபைக்கு, ஆனால் அவரை ஏமாற்ற முடியாது. நம்ம கலைகளாக தான் என்ன செய்யறோம், அப்படி இருக்கிறவங்க கலைகளாக தான் இருப்போம் சரி. அப்போ இந்த கலைகளாக இருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கு என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்கலாம். என்னங்க ஹலோ, எப்படி ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி நடிக்கலாம்னா நான் நடிங்கன்னு சொல்ல, அது சொல்ல, நடிக்க முடியும்னு சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட மாதிரி நடிக்க முடியும். பைபிளை சொல்லுது பாருங்கள், இந்த கலைகளை பற்றி எப்படி சொல்லுது பைபிள் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வச்சுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஸ்க்ரீனில் போடுப்பா. வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்ற தீமோத்தேயுட்ட கவனிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். சேர்ந்து உட்கார்ந்தா பாட்டு பாடுவாங்க, சேர்ந்து உட்கார்ந்து பைபிள் வசனங்களை கேட்பாங்க. இப்போ கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்றவங்க பைபிள் வசனங்களை உங்களை தான் சொல்லுது பைபிள். அந்த வசனம் எல்லாம் ஒன்று போல தான் செய்வாங்க.
சரியா? ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேஷத்தை தரிச்சிருப்பாங்க, ஆனால் அதோடைய பலன் சரியா அதில் என்ன செய்வாங்க? மறுதளிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஆண்டு சொன்னார் இல்லையா, 2 வழிகளை பற்றி ஆண்டு பேசினார் இல்லையா? மத்திய 7ஆம் அதிகாரத்து வாங்க, 7ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்கள் வாசிங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கவனிங்க, இப்போ 2 விஷயத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஒன்று சுய நீதியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். சுய நீதினா புரியுதா? நான் போயிடுவேன், நான் ஒரு கிறிஸ்துவ குணத்தை பிறந்திருக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, புழு பூச்சி கூட நான் துரோகம் செஞ்சதில்லை, சரியா? கொசு கடிச்ச கூட தள்ளி தான் விட்டுருவேன், சரியா? அது கூட நான் அடிக்க மாட்டேன். ஏன் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரிலாம், வாயில் துணி கட்டுனுக்கிறான், வாய்க்குள்ளே பூச்சி போய் செத்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்ன சொல்லுவீங்க? சரியா? அப்போது சுய நீதியிலேருந்து முதலாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அதுதான் இடுக்கமான வாசல். ஏன் நீதி வச்சு நான் உள்ளே போக முடியாது. லிஸ்ட்டு பார்த்தீங்களா, அவர் 8 போட்டிருந்தார்ல பவுல், சரியா? அது எல்லாத்தையும் வச்சுன்னு போக முடியாது, உள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு குப்பை நஷ்டம். ஒன்று தான், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால் பலிக்கும் தேவ நீதி. அல்லேலூயா. அதான் இடுக்கமான வாசல், அதெல்லாம் தூக்கின்னு போக முடியாது. இன்னொன்று என்னது? பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ இந்த சுயநீதியில் இருக்கிறவங்கள முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, சுயநீதியில் இருக்கிறவங்க சிலுவை உபதேசம் எங்களுக்கு வேண்டாம், ஏசு எங்களுக்கு வேண்டாம், ஏசு வேணாம், என்னுடைய நீதினால தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார்னு எனக்கு தெரியும், நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு அவர்கள் சிலுவைக்கு எனிமீஸ், பகையினராக இருந்தார்கள். யாரு? முக்கியமாக யூதர்கள். நாங்கள் தேவனுடைய சரியா தேவனால் அறியப்பட்டவர்கள், நாங்கள் தான் தேவ ஜனம், ஏசு எங்களுக்கு தேவை கிடையாது, ஆபிரகாம் சந்ததியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சுயநீதியை உடையவர்களாக என்ன சொன்னாங்க இருந்தாங்க. ஓகே, அவங்க சிலுவைக்கு பகையினராக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் புறஜாதிகள். அதனால் இவங்க புறஜாதின்னு சொன்னால் இவங்க பாவமே செய்யலன்னு நினச்சக்கூடாது. யூதர்கள் அவர்களும் பாவிகள் தான். புறஜாதிகளோட காரியம் என்ன? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அதனால் சுயநீதியெலாம் அவங்களுக்கு இல்லை, நாங்கள் தேவ ஜனம்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் பாவத்தில் தண்ணீரை போல பாவத்தை பருகி கொண்டு பாவத்திலே ஜீவித்து கொண்டு இருந்தார்கள். எவ்வளோ நாளும் பாவம், உலகத்தை அனுபவி ராஜா அனுபவி, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணு, அப்படி பாவத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் சரியா, அவங்கள பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? இவங்களை சிலுவைக்கு பகையினர்னு சொல்லுவார். அவங்கள தேவன், அவங்களுடைய வயிறுன்னு சொல்லுவார். சரியா? நீங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்து வாங்க, 2 கூட்டத்தையும் பேசுவார் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல வாசிங்க. பிலிப்பியர் 3:13 வாசிங்க. சகோதரரே, வாசிங்க. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. 2 பாதை, ஒரு பாதை நெருக்கமான பாதை, அது இந்த பாதை தான். ஒன்று தான், பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் அதை நோக்கி அந்த பாதையிலே தொடர்கிறேன். நல்ல அலையிலே சொல்லுங்க. சொல்ற சபையில தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள். தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கூட, வேற எதுவும் வேணாம். அதையே போக்கஸ் பண்ணு. ரன்னிங் ரேஸ்ல ரிப்பனை போக்கஸ் பண்ற மாதிரி, குதிரை எப்படி கண்ணை கட்டிட்டு போகுது அந்த மாதிரி அதையே போக்கஸ் பண்ணு. இந்த ஒரு பாதை தான், அந்த பாதையை நோக்கி போயிட்டேரு. சரியா? இந்த பாதை இடுக்கமான நெருக்கமான பாதை. இன்னொரு பாதையும் இருக்கு. வாசிங்க. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். எங்களை மாதிரியா பாருங்க, நோக்குங்கன்றார். ஏன் வாசிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இப்ப கொண்டாடுற பாருங்க. அப்ப சொல்றாரு, இந்த பாதையில் வாங்க, இடுக்கமான பாதையில் நடங்க, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இதிலேயே நம்ம நடப்போம், ஒரே சிந்தையாக இருக்க கடவோம், ஒரே சிந்தையாக இதையே பார்த்து நடப்போம், பரமழைப்பின் பந்தய பொருள். ஏன்னா ரட்சிக்கப்படாதவங்க அநேகர் எப்படி நடக்கிறாங்க? வேறு விதமாக நடக்கிறாங்க. அவங்க யாரு? வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு
பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் யாரை சொல்கிறேன். மனசில் வச்சுன்னு பேசுறது தெரியுமா? கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொல்கிறா தெரியுமா? யார் மனசில் வச்சுன்னு பேசுறது தெரியுமா? எல்லாத்தையும் பார்க்க நம்ம டைம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவர் யார் மனசில் வச்சு, அவங்க இனத்தார். சரியா? ரோமரில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வருஷம், ரோமரில் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வருஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஹார்ட் என்னன்னு தெரியும். என்னது? பவுல் வந்து என் இனத்தாராகி என் சகோதரருக்காக அப்படின்வார். சரியா? அப்போ ரொம்ப அழுவார். யாருக்கு அழுகுறாரு? இஸ்ரேல் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனை நோக்கி நான் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது அப்படின்வார். அவங்க ஜனத்துக்காக ஒரு அழுகிறார். சரியா? அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும்ன்ட்டு. அப்போ இங்கே சொல்கிறார் பிலிப்பியரில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சிலுவைக்கு பகைஞர் என்று நான் அநேக தடவை சொன்னேன். இப்போதும் எப்படி சொல்கிறேன்? சந்தோஷமாக சொல்ல அவங்க சிலுவைக்கு பகைஞர்ன்ட்டு கண்ணீரோடு சொல்கிறேன். ஏன்னா என் ஜனம், அவர் எப்படி பார்க்குறது, என் ஜனம் என்னோடய சுய நீதினால் என்ன பண்ண மாட்டுறாங்கன்னா தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க. இப்போ நம்ம எப்படி பாரப்படுறோம்? இப்போ இங்கே பகுதியில் இருக்க ஆர்சி மக்களுக்கு, சரி, ஆர்சியில் ரசிக்கப்பட்டவங்க ஆர்சி மக்களுக்கு பாரப்படுவோம், இந்துவில் ரசிக்கப்பட்டவங்க இந்து மக்களுக்கு பாரப்படுவோம். ஏன் எப்படி பாரப்படுறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஐயோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க தெரியாமல் இருக்கிறாங்களே. அப்போ ஆர்சி மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் பக்தியில் இருக்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியுது கிளியராக என்ன, ஏன்னா அங்கேருந்து நம்ம ரசிக்கப்பட்டதுனால நமக்கு கிளியராக தெரியுது. அந்த நீதியினால், சுயநீதினால் பரலோகம் வர முடியாது, மோட்சம் வர முடியாது. இந்த பக்கம் வந்தால் தான், எல்லாத்தையும் விட்டுட்டு விற்கிறாரெல்லாம் விட்டுட்டு இயேசு இடத்துல வந்தால் தான் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும், வர முடியும் அப்படின்ட்டு. அப்படி வராமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்க வைங்களேன். எனக்கு 2 ஒரு அண்ணன் ஒரு தம்பி. நான் ஜோம் பண்ணும்போது அவங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணுறேன். ஏன்னா சொல்கிறேன், தங்கச்சி ரசிக்கப்பட்டா, எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க, அம்மா ரசிக்கப்பட்டாங்க, என் அண்ணனும் தம்பியும் ரசிக்கப்படலை. ஜபத்தில் இருக்கும் போது அவங்க நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பாரமாக இருக்கும். என்னென்னா, ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு. சரியா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பக்தியாக இருக்கிறேன். சரியா? அப்போ எப்படியும் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க நிலைமை என்னென்னா, அவங்க சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறாங்க. எங்கள் சுயநீதினால் பரலோகம் போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா வரமாட்டாங்க. அதான் உண்மை. இப்போ கண்ணீர் வருதில்ல, நினைக்கும் போது கண்ணீர் வருதா இல்லையா? அதுதான் பவுல் சொல்கிறாரு. அநேக தடவை நான் சொன்னேன், இப்போது நான் எப்படி சொல்கிறேன்? சந்தோஷமாக சொல்லையா? அவங்க சிலுவைக்கு பகைஞர்னு நான் சந்தோஷமாக சொல்ல. கண்ணீரோட இமாஜாய் உட்காருங்க, கண்ணீரோடு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சரியா? அப்போது அந்த பாரம், சரிங்களா? ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, எங்களுக்கு சிலுவை இயேசு கிறிஸ்து வேண்டாம், அவர் ரட்சகரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஆபிரகாமின் சந்ததி நாங்கள் போயிடுவோம். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல ஆர்சியில், மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவார், அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவார், சவேரியார் பேசுவார், சூசேப்பர் பேசுவார், எல்லாரையும் கொண்டாந்துடுறாங்கல்ல. மிக்காவால் எங்களுக்காக என்ன பண்ணுவார், நிற்பார் அங்கே இல்லையா? அவங்க என்ன அப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க? இல்லை, உண்மையிலே அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதுதான் பவுல் சொல்கிறாரு. அடுத்த குரூப் சொல்கிறார் பாருங்க, பாவத்தில் ஜீவிக்கிறோம். வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவங்க யாரு அப்படின்னா, இவங்க அதான் சொன்னல, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு ஆவோம். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவி. சரி, பாவமான வாழ்க்கையை ரொம்ப விரும்பி செய்கிறவங்க. சரி, அதனால அப்படி சொல்லியிருக்கு, அவருடைய தேவன் வயிறு அப்படின்னு அது சொல்லியிருக்கு. சரியா? அவங்களுடைய மகிமையோடைய அவமானம் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அவங்க எதை தான் சிந்திப்பாங்க? உன் தாட் ஃபுல்லாக என்ன தாங்க இருக்கும்? உன் தாட் ஃபுல்லாக பூமி கடுத்து தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரியா? ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம ஒரே சிந்தையாக இருக்கோட. எப்படின்னா, பரமரப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பாதை அழகாக இங்கே இருக்குது பிலிப்பியர் 3. அங்கே மத்திய 7 ஆண்டு சொல்கிற 2 பாதை இங்கே இருக்காங்க. இந்த பாதையில் தேறினூர்களாக நம்ம செய்வோம், இந்த பாதையில் வருவோம் அப்படின்னு சொல்கிறத சரி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் மத்திய 7 பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆண்டு சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 மரங்களை பற்றி ஆண்டு பேசுவோம். வாசிங்க, மத்திய 7 15-23 வாசிங்க. மத்திய 7 15-23. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சரி கவனிங்க, இப்போ 2 வழிகளை பேசலாம். ஆண்டவர் 2 மரத்தை பற்றி பேசுகிறார். கவனிங்க, முக்கியமானது. ஆண்டவர் லாஜிக்காக சொல்கிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. சரியா? இப்போ எதனால் அவர்கள் அறிவீர்கள்? கவனிங்க, எதனால் அந்த கலைகளை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னா, எதனால்? அவருடைய வரங்களினாலே இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுறதை வச்சு அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. அவங்களுக்கு இருக்கிற பைபிள் நாலேஜை வச்சு, வேத வசனத்தினுடைய நாலேஜை வச்சு, பைபிள் நாலேஜை வச்சு நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. அவங்க நல்லா பாட்டு பாடுறதை வச்சு நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. அவங்ககிட்ட செயல்படுகிற வரங்களை வைத்து, தீர்க்கதரிசனம் சொல்றதை வைத்து, பிசாசுகளை துரத்துகிறத வச்சு, அற்புதங்களை செய்கிறத வச்சு, குணமாக்கு வரங்களை வைத்து, வேற எதை வச்சும் ஆண்டவர் சொல்லல. அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. எதனால தான் அறிவீர்கள்? ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா, தோற்றத்தை பார்த்து எடை போடாதன்றார் ஆண்டவர். வேற எதையும் பார்க்காது. எதை பார்க்கணும்? எதைங்க பார்க்கணும்? ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமானு எதை பார்க்கணும்? அந்த கனியை சாப்பிட்டு பாரு. அது டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மரம் நல்ல மரம். சரியா? டேஸ்ட்டாக இல்லைன்னா அந்த மரம் கெட்ட மரம். தோற்றத்தின்படியாக பார்க்காத. சரியா? அப்போ அவருடைய கனியினால் அவர்களே அறிவீர்கள் அப்படின்றார். சரிங்களா? அப்போ கனி கவனிங்க, யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்டு, முக்கியமானது கவனிங்க, மத்திய 3ஆம் அதிகாரத்தில் போங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். பிரசங்கத்தை கேட்டு அவன்கிட்ட ஞானஸ்நானம் பெறும்படி, 7ஆம் வசனமா பாருங்க, பரிசேயர் அவன்கிட்ட வந்தாங்க. பாருங்க, பரிசேயரும் சதுசேயரும் அநேக தண்டத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு சந்தோஷமடைந்தான். அப்படியா இருக்கு? ஏங்க, ஞானஸ்நானத்துக்கு நம்மளாம் எவ்வளோ சந்தோஷப்படுறோம்? சந்தோஷப்படுறோமா இல்லையா? ஆமாம். பாருங்க, அவங்கள பார்த்தவொடனே பரிசேயரும் சதுசேயரும் கூட கவனிங்க, நாம் யோவான் ஸ்நானங்களாக இருந்து யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானங்கன்னா பிரசங்கம் பண்ணுங்க, சாதாரண மக்கள் வந்து ஞானஸ்நானத்துக்கு இருக்க டைமில் பரிசேயரும் சதுசேயரும் கூட நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு அவங்களும் வராங்க அப்படின்னு வச்சுங்களேன். அவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பிரசங்கத்தில் பரிசேயரும் சதுசேயரும் கூட என்ன பண்ணுறாங்க? வந்து மனம் திரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு பெருமிதம், ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்படி தானே இருக்கணும். அவனுக்கு அது இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஞானஸ்நானம் எடுக்க வர ஆளுங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டியவன் யார் அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. சரி, அவங்கள பார்த்து என்னன்னு கூப்பிட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா. ஏன்னா அவங்க வர்றாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? அடுத்த வருஷம் பாருங்க, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடு. நீ வந்து கவனிக்க, முக்கியமானது, நீ வந்து போர்வைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன்னு காமிக்காத. அப்பா அம்மா சொன்னாங்க எடுத்துட்டு நானும் எடுத்துட்டேன்னு சொல்லாத. அது இல்ல, அது ஒண்ணு கொண்டு போய் சேர்க்காது. நீ கலை. நீ உண்மையா நீ கோதுமை மணினா உங்ககிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உங்ககிட்ட இருக்கும். மனம் திரும்புதலே உன்கிட்ட இல்ல, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியே உன்கிட்ட இல்ல அப்படின்னா நீ மறுபடியும் பிறக்கவே இல்லை, நீ ரட்சிக்கப்படவே இல்லை, நீ கலை. நீ சொல்வ நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். நீ விரியன் பாம்பு குட்டி. ஞானஸ்நானம் எடுத்தது போர்வைக்கு. கவனிக்க, முக்கியமானது நான் சொல்கிறது. என்கிட்ட நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம சபையில் இல்லை, அவர் வேறு எங்கேயும் தூரமாக போயிட்டார், வெளியூர் போயிட்டார். அதனால் இங்கே இப்போ இல்லை. ஆனால் அவர் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தார். எடுத்துகிட்டு பழைய ஸ்டேஷனில் சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அவர் லைஃப் சரியில்லை. அது ஓப்பன் ஃப்ராங்காகவே தெரியும். அவர் கலை தான், மனது கேட்ட கனி அவர்கிட்ட இல்லைன்னு. சரியா? ஆனால் சில காரியங்கள் சபையில் செய்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணேன். ஏன் எல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொன்ன ஆண்டவர், எப்படியாவது ஆண்டவர் அன்பை உணர்ந்து மனம் திரும்பணுன்றது தான் ஊழியக்காரன் நினைப்பான். சரியா? அதுதான் என்னுடையது. அப்படி தான். அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தார். இன்னொரு டைம் ஒரு இடத்துல போய் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்தார். வந்துட்டு, பாஸ்டர் நான் மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை பிரதர், ஒரு ஞானஸ்நானம் தான். ஏன் பிரதர் அப்படின்னேன். இல்லை, நான் அந்த டைம் ரட்சிக்கப்படாமல் எடுத்துட்டேன், சும்மா எடுத்துட்டேன். நான் இப்போ உண்மையாக நான் உணர்றேன். உண்மையாக நான் எனக்கு வேணாம், எனக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, தயவுசெய்து என்ன கொடுத்துருங்க என்ன சொன்னார். இவ்வளோ கெஞ்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்? மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுத்தேன்.
ஆனால் அப்பவும் அவர் சரியில்லை. இப்போ எத்தனை ஞானஸ்தானம் கொடுக்க நீ சொல்லுங்க. சரியா? ஞானஸ்தானம் இல்லை ஆளை மாற்றுறது, அது டிக்கெட் கிடையாது பரலோகத்துக்கு. பாஸ்போர்ட் விசா மாதிரி கிடையாது ஞானஸ்தானம். அது என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். கல்யாணம் ஆகும்போது பைபிள் மாற்றுறாங்க, தாலி கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தான். கல்யாணத்தில் முக்கியம் எதுன்னா 2 மனமும் ஒரு மனமாகிறது தான் முக்கியம். அந்த வாக்குறுதி தான் முக்கியம். உள்ளத்திலிருந்து நான் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்திலும் உன்கிட்ட இருப்பேன், பிரமாணிக்கமாக இருப்பேன், உன் கூட நான் மரணம் பிரிக்க வர இருப்பேன்னு சொல்கிறான். உண்மையா? அதுதான் முக்கியம். அதை நான் சொன்னதுக்கு அடையாளம் தான் தாலி. சரியா? அதுதான். அப்போ இன்னைக்கு அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிற வேலை தான் சொன்னான். அடுத்த வருஷம் சொல்லுவான், நீ ஆபிரகாமுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லாத, கல்லுகளிலிருந்து பிள்ளைகள் உண்டாக்குறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்ல, நீ மாதிரி தட்டிக்காத, நான் ஆபிரகாமு பிள்ளைகள் நாங்க அப்படி சொல்லாத, கல்லுகளிலிருந்து பிள்ளைகள் உண்டாக்குறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்து சொல்லுவான், அடுத்தான் இந்த சொல்லுவான் யோவான் சொன்னாங்க, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் கோடாரணத்தை இப்பொழுது வேறு இருக்க வைத்திருக்குது, ஆகைய நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போட போன. ஞானஸ்தானம் எடுக்கிறனால தப்பிச்சா நினைக்காத. ஹலோ, ஊழியக்காரன் ஏமாத்திடலாம் நீ, உங்கள் அம்மா அப்பாவை ஏமாத்திடலாம் நீ. சரியா? உண்மையிலேயே நீ மனமாற்றம் அடைஞ்சியா? உண்மையிலேயே நீ மனம் திரும்பினியா? உண்மையே இயேசு விசுவாசித்தியா? இன்னைக்கு உண்மையிலே பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்து நீ தேவனுடைய பிள்ளைன்னு உனக்கு சாட்சி கொடுக்கிறாரா? நீ தேவனுடைய பிள்ளை அப்படி சாட்சி கொடுத்தா, அப்படி இல்லையா நீ கலை. நீ கலை. உன் கையில் பைபிள் கூட இருக்கலாம், ஆனால் நீ யார் தான் அப்படின்னா கலை தான். உண்மையிலே உனக்கு என்ன உண்டாகலை? மனமாற்றம் உண்டாகலை. இயேசு விசுவாசித்து தேவ தொடுதல் உன்ட்ட இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலை. உனக்கும் இயேசுவுக்கும் உறவு இல்லை. there is no relationship. கவனிங்க, நான் உங்களை கேட்குறேன், நான் என் பிள்ளைங்களை ஃப்ரேயாவை ரேமாவை என் பிள்ளைங்களை என்னைக்காவது சொல்லுவேனா ஐ டோன்ட் நோ யூ, நான் உங்களை அறியேன் சொல்லுவேனா? சொல்லுங்க. நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களை பார்த்து, என் பிள்ளைங்களை பார்த்து நான் என்னைக்காவது சொல்லுவேனா நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேனா? பொல்லாதொல்லாகி நம்ம பிள்ளைகளை பார்த்து நான் உங்களை அறியேன்னு என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அவரும் சொல்ல மாட்டார். பொல்லாதவர்கள் நாமே சொல்ல மாட்டோம். அப்படின்னா நான் உங்களை அறியேன்னு சொல்லி தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டு என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். ஆனால் இந்த கூட்டத்தை கலைகளை பார்த்து மத்திய 7 வாசிக்கிறோம், ஆண்டவரே உன் நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உன் நாமத்தினால பிசாசு துரத்தினோம், உன் நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், உன் நாமத்தினால எல்லாம் பண்ணோம், நாங்க உங்க நாமத்தினால தான் பண்ணோம். ஆண்டவர் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்றுவாங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். நான் உங்களை அறியேன், நான் உங்களை அறியேன். நிச்சயமா ஒரு தகப்பன் பிள்ளைகளை பார்த்து சொல்ல மாட்டாப்ல. இப்போ நீ பிள்ளையா மாறி இருக்கமான்றது தான் முக்கியம். மறுபடியும் அதான் சொல்றேன், இந்த செய்தி ரொம்ப முக்கியம். உண்மையிலே நான் மனமாற்றம் அடைந்திருக்கிறேனா? உண்மையை இயேசு விசுவாசித்து நான் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறேனா? அந்த மனமாற்றம் எனக்குள்ள உண்டாச்சா? என் இயேசு விசுவாசித்தனா என் வழி மாறி இருக்கா? அப்படி போன வழி இப்படி வந்துட்டேனா வழி மாறி இருக்கா? இயேசு விசுவாசித்தனா என் வாழ்க்கை மாறி இருக்கா? கனி கொடுக்குறதில்ல நான் இந்த பக்கம் வந்திருக்கேன்னா. ஏன்னா முன்னாடி என்ன கனி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, ரோமரில் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம் பாருங்க, அங்கே சொல்லுங்க, முன்னாடி என்ன கனி கொடுத்தேன்? மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுத்து கொண்டிருந்தேன். மரணத்துக்கு ஏதுவான கனிகள் பாருங்க. சரியா? முந்தின வசனம் பாருப்பா, முந்தின வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான, இதோ இந்த மாம்சத்துக்குப்பட்ட காலத்தில் நியாயப்பிரமாணத்தை நோக்கி பாவிச்சு மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. மரணத்துக்கு ஏதுவான கனி, சரிங்களா? மரணத்துக்கு ஏதுவான கனிகள். ஆனால் இப்போ அடுத்த வசனம் பாருங்க, எழுத்தின்படி அல்ல ஆவியின்படியே பரிசுத்த ஆவியினால ஊழியம் செய்யத்தக்க நம்ம கட்டி நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம மறுத்துடலாம். பரிசுத்த ஆவியினால கனிகளை கொடுக்குறேன். அதனால தான் ரோமர் 8:9 சொல்லுது, நம்ம கிறிஸ்துனுடையவர்கள் எப்படி? ரோமர் 8:9 பாருங்க, அப்படி ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்கிறதுனால நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க மாட்டோம், இருக்க முடியாது. ஆவிக்கு உட்பட்டவர்களாக தான் நம்ம இருப்போம். ஏன்னா கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடையன் கிடையாது. அல்லேலூயா. அந்த கனிகளை மட்டும் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் என்ன செய்வார்? கனிகள் வெளிப்படுத்துவார். மரணத்துக்கு ஏதுவான கனிகள் நம்ம கொடுக்கல நினைச்சு நம்ம இல்லை, இன்னும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்களா, கலாத்தியர் 5 19-21 வசனங்கள். மாம்சத்துக்கு வெளியேறமாக இருக்க நம்ம யாவனை வேச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் வாஸ்தமா 21ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் அவள் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், வேச்சார வேசித்தனம் செய்கிறவர்கள். இதில் ஒரு விஷயம் வருது பாருங்க, இதில் கவனிக்கிறேன். விக்கிரகால பில்லி சொல்லி பகைகள் விரோதம் வேற கோபங்கள் வருது. அப்போ கோபப்பட்டாலே போக மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனியா, அப்படி இல்லை.
ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் இங்கே சொல்லியிருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இந்த மாம்சத்து கிரியை செய்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோபங்கள். நம்மளும் ஆண்டு பிள்ளைகளும் கோபப்படுவோம், ஆனால் கோபப்பட்ட பின் மனஸ்தாப்படுவோம். நல்லா இல்லையா சொல்லுங்கள்? நம்ம கோபத்தை நம்ம நியாயப்படுத்த மாட்டோம். கோபப்பட்ட பின் மனஸ்தாப்படுவோம். ஐயோ நான் கோபப்பட்டனே அப்படின்னு மனஸ்தாப்படுவோம். யார்கிட்ட கோபப்பட்டோமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம். ஒருவேளை அவங்க மேலே தப்பு இருந்து அவங்க திரும்பி வந்து நம்ம ரெடியாக இருப்போம் மன்னிக்கிறதுக்கு. அதான் ஆண்டோட பிள்ளைகளோட சைன். அவங்க யோசேப் மாதிரி, யோசேப் சகோதரர் வந்தப்போ யோசேப் என்ன பண்ண, எவனவன சித்திரவதை பண்ணிருக்கலாம், அவங்கள தூக்கி போட்டு உடனே மெதிச்சிருக்கலாம், ஒருத்தனையும் சிறைச்சாலையில் போட்டு கொடுமைப்படுத்திருக்கலாம் அவனுங்க பண்ணது. ஆனால் அவன் அதை செய்யலை. அதான் அவன் உள்ளம். அவன் இயேசுக்கு நெல்லாட்டம் என்ன செய்தான், சகோதரர் வந்தப்போ தன்னை வெளிப்படுத்தினான். சரியா? அப்போ அவர்கள் உண்மையே மனசாப்பட்ட போது சரியா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு மன்னிச்சான். சரியா? கோபம் இல்லை, மன்னிக்கிற இறுதி இருந்துச்சு. அதுதான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஆனால் இந்த வசனம் 21 வசனம் கொடுப்பான். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள், நான் போன வாரம் சொன்னேன், இந்த கிரீக் வேர்ட் ஞாபகம் இருக்கா? போன வாரம் சொன்னது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள். என்ன வார்த்தை சொன்னேன்? ப்ராக்டிஸ் அப்படின்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்னு போட்டிருக்கு. ப்ராசோ அப்படின்ற வார்த்தை சொன்னேன். சரியா? இப்படிப்பட்ட செய்கிறவர்கள், ப்ராசோ அப்படின்ற வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா, நீ வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கியா, நீ லாயராக தான் ஆவ. நீ மெடிசின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கியா, நீ டாக்டராக தான் ஆவ. நீ பாவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியா, உனக்கு தேவராஜ்யம் கிடைக்காது. உன் ப்ராக்டிஸ் அதிலே தான், நீங்கள் பாவத்திலே தான் இருக்கிய. நம்ம போன வாரம் தமிழாக்கெல்லாம் போட்டு காமிச்சேன் இல்லையா? எப்போதும் பாவம் செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ இந்த கனிகள்லாம் மரணத்துக்கு ஏதுவான கனிகள். இந்த கனிகள்லாம் மரணத்துக்கு ஏதுவான கனிகள். இப்போ நீதியின் கனிகளை கொடுக்கலாம் என்ன செய்யணும், நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் கனிகளை கொடுக்கலாம். இப்போ அந்த இங்கிலீஷ் பைபிளில் போடுப்பா அந்த வருஷத்தை 5 கலாத்தியர் 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. சரி, கவனிங்க. ஆவியின் கனியோ அப்படின்னு வாசிக்கிறோம்ல, சரிங்களா? இந்த கனி பாருங்க, ஆவியின் கனி அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க கேபிட்டல் எஸ் போட்டிருக்கோம், பட் பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ். எஸ் பாரு, கேப்ஸ். பரிசுத்த ஆவியினால தான் இந்த ஆவியின் கனியெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். நல்ல இல்லையே சொல்லுவோமா? நாம டெவலப்லாம் பண்ண முடியாது. ஆவியான உள்ள இருந்து தான் கிரியை செய்வார், ஆவியின் கனியை கொடுக்குறார். இந்த ஆவியின் கனியில் என்ன அப்படின்னா இயேசுவை போல நம்ம மாறுவது. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ கனியும் போது அப்படியே நம்ம யோவான் 15 போனோம். நீங்கள் யோவான் 15 வாசிங்க. ஒன்றாவது வசனம் வாசிங்க, கனி கொடுக்கறது வாசிங்க. யோவான் 15 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அந்த வசனம் பார்த்தீங்களா? என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை என்ன பண்ணுறாரு தேவன்? அறுத்து போடுறாரு. கனி கொடுக்குற கொடி எதுவோ அதை என்ன பண்ணுறாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ரெண்டையுமே பேசுகிறார். என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைகள் தான் இருக்கும், கலை அது இன்னும் அவரோட ஒட்டவே இல்லை, ரிலேஷன்ஷிப்குள்ளே வரல அது, ஆனால் சபையில் தான் இருக்குது. சரியா? அது அறுந்து போயிடும், அது உலர்ந்து போயிடும். 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனத்தில் அது உலர்ந்து போயிடும். அதோட முடிவு அக்னியாக தான் இருக்கும். ஒருவனை நிலைத்திர விட்டால் வெளியே எறிவிடக்கூடிய, அவனால் நிலைத்திருக்க முடியாது. ரட்சிக்கப்படாதனால ஆண்டுக்குள்ளே எப்படி நிலைத்திருக்க முடியாது? ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரலையே. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் வர்றவன் கனி கொடுக்கும்படி தேவன் என்ன பண்ணுறார்? 2ஆம் வசனம் பாருங்க, சுத்தம் பண்ணுகிறாருன்னா உபத்திரவத்தினாலே நம்மளை பூரணப்படுத்துவார். நல்ல இல்லையே சொல்லுவோமா? அல்லேலூயா. குருவனைங்கன்னு சொல்லுவாங்க, இந்த கட் பண்ணுவாங்க, இல்லை தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவாங்க தெரியுமா? அது கார்டன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? பெரிய கத்திரிக்கோள் பண்ணி வச்சுருப்பான், பெரிய கத்திரிக்கோள் வெட்டிட்டு இருப்பான் தெரியுமா? அதை தான் அங்கே போட்டிருக்கு. பிதா வந்து அப்படி தான் பண்ணுறாராம், தேவையில்லாதெல்லாம் நீக்கிறார், நம்மளை விட்டு உபத்திரவத்தினாலே நம்மளை சுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எதுக்காக? நம்ம புரிஞ்சுக்காங்க, மேலும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படி. அல்லேலூயா. நான் இது ஒரு டைம் பிரசங்கம் பண்ணும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பதுலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இது ஆத்தும கனிகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? ஆனால் இந்த ஹோலிஸ்டிக்காக தான் ஆண்டவர் எப்படி சொல்கிறார், ஹோலிஸ்டிக்காக தான் பேசுகிறார். நான் பார்த்தேன், தம்பி தாவீது பாஸ்டர் வந்து என்கிட்ட அப்பமே சொன்னான், பாஸ்டர் இது ஆத்ம கனி மட்டும் இல்லை பாஸ்டர், ஹோலிஸ்டிக்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னான். நான் அப்போ இல்லை மிகுந்த கனிகள்னால ஆத்மா தானப்பா வரும் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ ஸ்டடி பண்ணும்போது கிளியராக தெரியுது, ஆண்டவர் ஹோலிஸ்டிக்காக தான், தம்பி சொன்ன மாதிரி தான் ஆண்டவர் பேசியிருக்கு. ஹோலிஸ்டிக்கானா எல்லாமே, அது மனம் திருப்பதுக்கு ஏற்ற கனி, ஆவியின் கனி, ஆத்ம கனி எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை தான் ஆண்டவர் பேசியிருக்கார். இந்த இடத்துல எப்படி பேசியிருக்கிறாருன்னா, என்னில் நீ நிலைத்திருந்தால் தான் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நீ வாழ முடியும். அல்லேலூயா. நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை, நிலைத்திருக்கிறதுன்றது ரிலேஷன்ஷிப், உறவு. அல்லேலூயா. அது உறவு. என்னில் நிலைத்திருங்கள். 4ஆம் வசனம் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள். அப்புறம் பாருங்க, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். அப்புறம் சொல்லி என் அன்பிலே நிலைத்திருங்கள்.
சரியா? இப்போ இது மாதிரி சொல்கிறார்ல ஆண்டவரே, என்னை திராட்சை செடிக்கு நிலத்திர விட்டால் தானே கனி கொடுக்க மாட்டேங்க, என்னை கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவார் பிதா, அது அக்னிக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு சொல்ல அப்படின்னா, விசுவாசிகளுக்கு, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லலை, பயமுறுத்தும்படி சொல்லலை. பயமுறுத்ததுக்காக இதை சொல்ல தலையாக இருக்கிறவங்க காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். என்னில் நிலைத்திருக்கிறவங்க நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, கனி கொடுப்பாங்க, மிகுந்த கண்ணீர் கொடுப்பாங்க. எனக்கு நீங்கள் பிதாவும் மையப்படும், நீங்கள் எனக்கு சீஷராக செய்வீங்க, இருப்பீங்க. நிலைச்சிருக்கிறதுன்றது தான் ஆண்டோட உறவில் இருக்கிறது. சரியா? இப்போதோடைய உறவில் இருப்பது. நான் சொன்னல, தேவ ஒளியில் இருப்பது, தேவ கிருபையில் இருப்பது. 1 யோவானில் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை மன்னிக்க அவர் நமக்கு நீதி உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லா அநீதிக்கு சுத்திகரிப்பது நீதி உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ரத்தத்தால் கழுவப்படுகிறது. சரியா? அப்படி எப்போதும் அவரோடு கூட, சரியா, அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்கிறார், நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு ஆண்டவர் சொன்னா தெரியுமா? எப்போ சொல்கிறார்? ஃபேர்வெல்னா உங்களை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற இடத்துல, அந்த இடத்துல இதை சொல்லும்போது, இந்த டாப்பிக்கை பேசும்போது பயமுறுத்துறதுக்காக பேசலை. உண்மையான விசுவாசிகள், உண்மையாக ரட்சிக்கப்பட்ட உண்மையான சீஷர்கள் இடத்துல, உண்மையான பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் ஏன் சொன்னேன்னு சொன்னார் தெரியுமா? யோவான் பாருங்க, யோவான் 15 ஏன் சொன்னேன்னு சொன்னார் தெரியுமா? அது 11 வசனம் நினைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கஷ்டப்படணும், நீங்கள் பயப்படணும், அதுக்காக சொல்கிறேன் நான் சொன்னார். வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்படிக்கு? நிறைவா இருக்கும்படிக்கு நான் இவைகளை சொன்னேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? சந்தோஷப்பட சொல்கிறார் ஆண்டவர். ஏன் சந்தோஷப்பட சொன்னார் தெரியுமா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் அவங்க திராட்சை செடி மரம், அவங்க செடி, அவங்க கனி கொடுக்கணும். அவங்க கசப்பான கனி கொடுத்தாங்க. சரியா? அவங்க தனக்கு தானே கனி கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே செடியாக இருந்தாங்க. இப்போ நாம் செடியாக இருந்து கனி கொடுக்கணும், நமக்கும் கஷ்டம்தான். நாம் செடி இல்லை, நாம் கொடி. நல்ல சொல்லுவோமா? அவர் தான் நல்ல செடி, நல்ல திராட்சை செடியில் நாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சரியா? நாம் கொடி. அதனால் கொடியாக இருக்கிறதுனால அந்த நல்ல திராட்சை செடி நிச்சயம் கனி கொடுக்கும். அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். நீ சந்தோஷமாக இருக்கும், உனக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு நான் இதை சொன்னேன். ஏன்னா உனக்கு கஷ்டம் ஏதும் இல்லை, என் கூட நீ இருந்தாலே போதுன்றார். என் உறவுக்களை வந்தாலே, உண்மையாக நீ ரட்சிக்கப்பட்டாலே போதும், அவ்வளோதான். சரியா? என்னோட இருந்தேன், உண்மையாக ரட்சிக்கப்பட்டு தேவன் பிள்ளையாக மாறினாலே போதும். சரியா? ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். நம்ம எப்படி தான் இருப்போம் அப்படின்னா, கனியேற்றவில்லாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. நம்மளை பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் காமிக்கிறேன். சரியா? அப்போது எல்லாம் கவனிங்க. அப்போ ரோமர் 11 பார்த்தீங்களா? ரோமர் 11 என்ன சொல்லியிருக்கோம்? ஒளிவு மரம், நல்ல ஒளிவு மரம், நம்ம காட்டு ஒளிவு மரம் கிளை நம்மளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ரோமர் 11 17 வசனம் வாசிங்க. ரோமர் 11 17 போடுங்க. ரோமர் 11 17 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. சரி பாருங்க, அந்த 17 வருஷம் பாருங்க. நாம காட்டு ஒலிவ மர கிளையிலிருந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம நல்ல ஒலிவ மரையில் நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா இல்லையே சொல்லுங்க. ஒட்ட வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேரிலிருந்து வருகிற சாருக்கு நம்ம பங்காளியா இருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளோ வேர்லேருந்து சார் வரும், நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு வருஷம் வரும். என்ன வசனம் வரும் அப்படின்னா 22 வசனம் வாசிங்க. 22 ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னு போட்டிருக்கல. உடனே அப்போ விசுவாசி ரட்சிப்பு இழந்து போயிடுவான். உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிப்பு இழந்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் எல்லாரும். அப்படி இல்லை. அது எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறேன்னா, நம்ம கவனிங்க, தேவனுடைய சர்வ ஆளுகைகள் உண்டு, நம்முடைய பொறுப்பு, ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. சரியா? நாம் அவரை நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி, சரியா, நிலைத்திருக்கணுன்றது பொறுப்பு நம்மளுது. சரியா? அது அவரும் செய்வார், ஆவியாரும் செய்வார், நம்மளும் அதில் இருக்கணும் கண்டிப்பாக. சரியா? அதனால் இது விசுவாசி சொல்லும்போது நீ அவர் தயவில் நிலைத்திரு அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. விசுவாசிக்கு தொடர்ந்து அவர் தயவில் என்னை நிலைத்திருன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் அவரோட தயவை விட்டு போகவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. தேவ தயவை ருசிச்சவன், பாவியாக என் மேல இவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறாரே, என் பாவங்களை அவர் மன்னித்த ஒரு பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே அப்படின்றவன் என்றென்றைக்கும் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பான், அவருடைய தயவில் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த தயவில் நிலைத்திருக்கிறது ரட்சிப்புக்கு காரண காரியம் இல்லை. தயவில் நிலைத்திருப்பது அப்படின்னு ரட்சிப்புக்கு காரண காரியம் இல்லை, அது ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம்.
அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம். பட் இந்த இடத்துல சொல்றது தனியாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்லலை. கவனிங்க, நான் வேகமாக காமிக்கிறேன். இண்டிவிஜுவலுக்கு சொல்ல இந்த வசனத்தை, சரியா? நம்ம இவ்வளோ நாள் நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்தோம். ஆனால் இந்த சொல்லப்பட்ட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு சொல்லப்படலை, பொதுவாக பேசப்படுற ஒரு காரியம், புறஜாதிகளுக்கு பொதுவாக பேசப்படுற காரியமாக இருக்குது. ஆனால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் எடுத்தால் நல்லது தான். தயவில் நினைத்திருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தால் நல்லது தான். ஆண்டு பிள்ளைங்க அப்படி நினச்சி தயவில் நினைத்திருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டாலும் நல்லது தான், சரி, தப்பு இல்லை, சரியா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, எப்படி சொல்லப்பட்டிருக்குது, யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக சில வசனங்களை வாசிங்க. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 9ல் 1ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக. யாரோட இனத்தார்? யாரை பத்தி பேசுறாரு? 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே. யாரை பத்தி பேசுறாரு? இஸ்ரவேலரே. 5ஆம் வசனம் பாருங்க. பிதாக்கள் அவர்களுடைய, சரியா? அப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? அவங்கள பத்தி இஸ்ரவேல் மக்களை பத்தி பேசிட்டு இருக்காரு, சரியா? இப்போ 24ஆம் வசனம் வாசிங்க. 24, அதுல 24. அவர் யூதரிலிருந்து மாத்திரம் அல்ல, புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. கவனிங்க, யாரை பத்தி பேசுறாரு? கவனிங்க, 2 குரூப் பத்தி பேசுறாரு. யூதர்கள், இஸ்ரவேலர். யூதர்கள், புறஜாதிகள். யூதர்கள் மாத்திரம் அல்ல, புறஜாதியிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்காரு? அழைத்திருக்கிறார் அப்படின்னு 9ஆம் அதிகாரத்திலிருந்து 2 குரூப் பத்தி பேசிட்டு வர்றாரு, சரியா? இப்போ 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இல்லை 9ஆம் அதிகாரத்தை 25லிருந்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் 25லிருந்து 32 வசனம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 25 வாசிங்க. 25. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும். 27 வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தினையா. 28 லாஸ்ட்ல வாசிங்க. ஏசியா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். 31 வாசிங்க. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. 30 வாசிங்க. இப்படி இருக்கு நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். சரியா? பாத்தீங்களா? புறஜாதியார் இஸ்ரேல் மக்கள், புறஜாதியார் இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் பேசிட்டு வர்றாரு. இப்போ 10ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனம் வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. இஸ்ரவேல் குரூப்பா தான் பேசுறாரு. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும், புறஜாதியார் பேசுறாரு. அப்ப இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணும். 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். 18ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறார். அவர்கள் யாரை சொல்றாரு? 19ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா? யாரை பத்தி பேசுகிறார்? இஸ்ரவேல். 21ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலரை குறித்தோ தொடர்ந்து யாரை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு? 9ஆம் அதிகாரத்திலும் புறஜாதிகள் இஸ்ரவேல் பேசினார். 10ஆம் அதிகாரத்திலும் இஸ்ரவேலும் புறஜாதிகள் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை சொல்றாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. 11ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க விழுத்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக, இஸ்ரவேல் மக்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே, அவர்கள்லாம் இஸ்ரவேல் மக்கள் தவறுதனாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அடுத்த வசனம் 12ஆம் வசனம். அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு பாருங்க? இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி, இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நீங்க வாசிங்கன்னா 13ஆம் வசனம் வாசிங்க. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். யார்கிட்ட பேசுறாரு? தனி ஒரு ஆள்கிட்ட இல்ல, குரூப்பா பேசுறாரு. இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி, இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகள் உங்களிடத்துல தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 15ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. 17 வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நீ பேசுறாரு. யாரை சொல்றாரு? கேட்டா சொல்லுங்க. புறஜாதியாரை சொல்றார். சரியா? வாசிங்க தொடர்ந்து. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட உன்னிடத்திலே தயவையும் உங்களிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். நீ பெருமை பாராட்டாத உன்னை ஒட்ட வச்சிருக்காருன்னு அவங்க சுபாவ கிளைகள் அவங்க பட்டுன்னு ஒட்டிக்கிடுவாங்கன்றாரு. பொதுவா பேசுறாரு. நீ அந்த தயவில் புறஜாதியரை உங்களுக்கு தேவன் தயவு காமிச்சிருக்காருல, அந்த தயவில் என்ன பண்ணுங்க?
நீங்கள் நிலைச்சிருங்க, பெருமை பாராட்டாத அப்படிங்கிறார். ஏன்னா அவங்களையும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கு. அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். குரூப்பா பேசுற, அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. தேவன் வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் 25 வாசிங்க. 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். 30 வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து, நம்மள சொல்ற புறஜாதியார் கீழ்ப்படியாத இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் யூதர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கம் செய்யத்தக்கதாக தேவன் இப்படி எல்லாரையும் பாவத்தின் கீழே அடைச்சு போட்டார். அல்லேலூயா. இதான் கான்டெக்ஸ்ட். சரியா? புரியுதா? கான்டெக்ஸ்டாக பைபிளை பார்த்தோம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் பார்த்தா அந்த 22ஆம் வசனத்துடைய காரியம் என்ன? புறஜாதி மேன்மை பாராட்டாத, பெருமை பாராட்டாத, உன்னை காட்டொலி மரத்திலிருந்து நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வச்சிருக்கிறார் புறஜாதியாரே உங்களை ஒட்ட வச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் பெருமை பாராட்டாதீங்க, என்ன பண்ணுங்க, தயவில் இருங்க, அவர் பாராட்டின தயவை பாருங்க அப்படி சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சரியா? அப்போது உன்னை வெட்டி தூக்கி அக்கினியில் போட்டுருவான்னு சொல்லு அப்படின்னா 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்ல, அப்படி வராது. உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவராலே நம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவராலே நிச்சயிக்கப்படுகிறோம் அப்படின்னு வராது. சரியா? அங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே ஒன்று பைபிள் சொல்லாது. பைபிள் முரண்பாடாக இருக்காது. சரியா? நம்ம தான் பார்க்கும்போது முரண்பாடாக பார்த்துருவோமே தவிர பைபிள் கரெக்டாக இருக்கும், நம்முடைய வியாக்கியானம் தான் தப்பாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம புரிஞ்சு கொள்வது தான் தப்பாக இருக்கும். சரியா? அதனால் இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்போது விசுவாசிகள் நம்ம ஆண்டு பிள்ளைகள் நம்ம தயவில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிலைத்திருக்க வேண்டும். கரங்கு தலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. லாஸ்ட்டாக கடைசியாக மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வாங்க. லாஸ்ட் 24 25 வசனம் வாசிங்க. 24 25. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 வீடு. ஹலோ கவனிங்க. 2 வழி, 2 மரம், 2 வீடு. 2 வீடும் பார்க்கும்போது ஒன்று போல தான் இருக்குது சபையில். ஹலோ, 2 வீடும் பார்க்கும்போது சபையில் எப்படி தான் இருக்குது? ஒன்று போல தான் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட மாதிரியே தான் காமிக்குது, வசனத்தின்படி வாழ்க்கை மாதிரி தான் காமிக்குது. ஆனால் எப்போ தெரியுதுன்னா முடிவு வரும்போது தான் தெரியுது அந்த வீடு நிலைக்கலை. ஏன் நிலைக்கலை அப்படின்னா அது கலை. அது வசனத்தை கேட்டுச்சு, ஆனால் அதன்படி தன் வாழ்க்கையை கட்டலை. ஆனால் ஆண்டவர் பிள்ளை வசனத்தை கேட்டு அந்த வசனத்துப்படி வாழ்க்கையை கட்டின உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளை அந்த வீடு நிலை நிற்கும். அல்லேலூயா. இதை தான் 1 யோவானில் போன வாரம் பார்த்தோம். 1 யோவானில் அவர் யோவான் சொல்லுவார், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசு பிள்ளைகள் இன்னாரென்றும் தெரியும். தேவனால் பிறந்த எவனும், நம்ம தமிழ் பைபிளில் பாவம் செய்யான்னு போட்டிருக்கு, கண்டினியூ டு சின் தான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம். அவன் பாவத்தில் நிலை நிற்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை சொன்னேன் ஞாபகம் இருக்கா? கிரேக்க வார்த்தை பொய்யோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அது காமிச்சேன். பொய்யோ அப்படின்னா என்னன்னா பாவத்தில் நிலை நின்று கொண்டு இருப்பது, பாவத்தை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருப்பது. சரியா? இங்கே சொன்னேன், பவுல் கலாத்தியா சொல்லும் போது நீ லா ப்ராக்டிஸ் பண்ணி லாயர் ஆயிர, மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணி டாக்டர் ஆயிரன்றார். அங்கே யோவான் எப்படி பேசுகிறா தெரியுமா? நீ உண்மையிலே நீ ரட்சிக்கப்படலை, நீ ரட்சிக்கப்படல, உன் நேச்சரே என்னன்னா பாவம் தான், நீ பிசாஸ் பிள்ளையா இருக்கிற, நீ பாம்பு மாதிரி, பாம்புனா விஷத்தை கொத்த தான் செய்யும், நீ தேள் மாதிரி, தேள்னா கொட்ட தான் செய்யும், உன் சுபாவமே தான். ஆண்டவருடைய பிள்ளையா நீ மாறல. சரியா? அப்போ நேச்சர்லயே தெரிஞ்சிடும், என்ன தெரிஞ்சிடும், நீ யார் பிள்ளைன்னு தெரிஞ்சிடும். இதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன பிசாசு பிள்ளை என்ன அந்த நேச்சர்ல தெரிஞ்சிடும் அப்படின்றார். உன் சுபாவத்தில் தெரிஞ்சிடும்ன்றார். புரியுதா இல்லையா? உன் கேரக்டர்ல தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. புரியுதா? எதில் தெரிஞ்சிடும்ட்டு? அப்படி கனியினால் எவ்வளோ அறிவீர்கள், கேரக்டரில் சுபாவத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்றார். அதைத்தான் யோவான் வச்சுலாங்க கொண்டு வர 2 கவனிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தின்படி, சரியா, அப்படி உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்க மாட்டோம். நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா?
ரோமர் 6:11 மாத்திரம் இந்த குடும்ப கூடைகளை பார்த்து தெரியுமா? ரோமர் 6:11 என்னது? உங்களை நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணிக்கொள்ளுங்கள் என்ன? சும்மா அப்படி நினச்சிக்கிடுங்கன்னு சொல்ல, நடிச்சுக்கிடுங்கன்னு சொல்ல. அன்றைக்கே சொன்னேன், நினச்சிக்கிடுங்க நடிச்சிக்கன்னு சொல்ல ஆண்டவர். உன் அக்கௌண்ட்டில் நான் அப்படி தான் வச்சுருக்கேன்னு சொன்னார். அப்படி தான் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களை பாவத்துக்கு மரித்தவர்கள் என்ன செய்யுங்க. அப்போ பாவத்துக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? அடிமையாக இருக்க மாட்டோம். அப்போ எதுக்கு அடிமையாக இருப்போம்? அதில் ரோமர் 6:14 வாசிங்க. ரோமர் 6:14 வாசிங்க. 14 ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். அடுத்த வசனம். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. எதுக்கு கீழ்ப்பட்டிருப்போம்? நம்ம எதுக்கு அடிமையாக இருப்போம்? கிருபைக்கு அடிமையாக இருப்போம். அல்லேலூயா. கிருபைக்கு நம்ம என்ன செய்வோம்? அடிமையாக இருப்போம். சரியா? ஒரு இப்போ 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆவது வசனம். 18 இல்ல, ஒரு 17 வாசிங்க. முன்னே நம்ம எதுக்கு அடிமையாக இருந்தோம்? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் முன்னே நம்ம எதுக்கு அடிமையாக இருந்தோம்? ஹலோ, முன்னே இப்படி ஒரு அனுபவம் இருக்கணுங்க. இப்படி ஒரு அனுபவம் இருந்தா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அர்த்தம். முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போ இல்லை. பாவத்தோட நமக்கு போராட்டம் உண்டு, அதை நான் காமிக்கிறேன். முன்னே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போ பாவத்துக்கு அடிமைன்னு சொல்ல. முன்னே இப்போ கிருபைக்கு அடிமையாக இருக்கும். கருத்து சொல்லுவோமா? அவருடைய அன்புக்கு நாம் அடிமையா இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் 18 வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு எதுக்கு அடிமையாயிட்டோம்? எதுக்கு அடிமையாயிட்டோம்? நீதிக்கு அடிமையாயிட்டோம். கிருபைக்கு அடிமையா இருக்கிறோம், நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். 22ஆம் வசனம். 22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். இப்போ எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு. யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், 17 சொல்லுது. இப்போ கிருபைக்கு அடிமையா இருக்கிறோம், நீதிக்கு அடிமையா இருக்கிறோம், தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாவ எஜமான் அப்படின்றது நம்ம விடுதலை ஆயிட்டோம். எஜமான் சாகல, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் இன்னும் இருக்கிறான். அவன் பழையபடி கட்டளை கொடுக்குறான். புரியுதா? கவனிங்க. அவன் பழையபடி நம்மளை பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அங்கேருந்து விடுதலையே நம்ம புதிய எஜமான்ட்ட வந்துட்டோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செத்துட்டு இப்படி வந்துட்டோம். சரிங்களா? இப்போ என்ன? இப்போ நம்ம இப்படி வந்தனால பாவத்தோடு நமக்கு போராட்டம். வாசிங்க. ரோமர் 7:14 வசனம் வாசிங்க. ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். கவனிங்க. நானும் பாவத்துக்கு கீழே விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கேன்றார் பவுல். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கவனிங்க, ஏன் அப்படி சொல்ற? நான் அப்படி விற்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட இப்போ நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமைப்பா அப்படின்றார். ஏன் அப்படின்னா, ஆவியில நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அக்கிரமனாலும் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்த என்னை தேவன் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இப்போ ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போதான் டிஃபரன்ஸ் சொல்லுவார் பாருங்க, அந்த போராட்டத்தை சொல்லுவார் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து வசனம் வாசிங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் கவனிங்க. இப்போ அவர் நான் பேசுறதெல்லாம் அவர் தன்னுடைய மனதை பேசுறாரு, தன்னுடைய ஆத்மாவை சொல்றாரு. சரிங்களா? இப்போ ஆத்மாவை மனசையும் சரீரத்தையும் பிரிச்சுடுவார் ரெண்டா. ஓகே. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க, இப்படி நான் விரும்பாத செய்யவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். அடுத்த வசனம். ஆதலால் நான் அல்ல, என் மனசு இல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி. என் மனசு இல்ல, என் மனசு விரும்பல, என் மனசு இல்ல, என் ஆத்மா இல்ல, என் மனசு விரும்பல, நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த சரீரம் என்னை மோசம் போகுது. சரியா? ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட நான் இந்த சரீரத்திலிருந்து வெளியே போல, இந்த சரீரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், உள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். சரியா? பாரம் சுமந்து தவிக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் பைபிள் இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, ரோமர் 8:24 இருக்குது. சரி, தவிக்கிறேன் உள்ள பாவத்தோடு போராடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த நான் விரும்பலை, ஒரே போராட்டமாக இருக்குது. சரியா? நான் அல்ல, என் ஆத்மா இல்லை, என் மனசு இல்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வாசிங்க. ஆதலால் இல்ல, அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற என் மனசு இல்ல, என் மனசு கிடையாது, என் மனசு இல்ல, நான் அல்ல, என் ஆத்மா இல்ல, நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த சரீரத்தினால நான் அல்ல. ரெண்டையும் பிரிக்கிறார், மனசையும் இதுவும். புரியுதா? தொடர்ந்து வாசிங்க.
ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல என் மனசு பிரியமா இருக்கு. தேவனுக்கு பிரியமா நடக்கணும் என் மனசு விரும்புது. என் மனசு இப்ப அப்படி ஆயிடுச்சு. சரியா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும் நடக்குது, வாழணும்னு விரும்புது. ஓகே, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு என் மனசு அதை விரும்புது. அந்த பிரமாணம் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்னுடைய சரீர அவயங்களில் இருக்க நான் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. என்ன போராடிட்டு இருக்குது. எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையே. எப்படிப்பட்ட மனுஷன் நானு? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரித்திரம் யார் என்னை விடுதலையாக்குவான்? சரியா கவனிக்கணும். யார் என்ன விடுதலையாக்குவான்? இதை விடுதலை ஆகணும் அப்படின்னு வைங்களேன், 3 விஷயம் நடக்கணும். விடுதலை வந்து 3ல ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்று, இயேசுடைய வருகை சம்பவிக்கணும். இல்லை இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியில் போயிடணும். இல்லைன்னா இப்போவுமே இங்கேயே பூமியில் என் சரீரம் மறுரூபமாக வேண்டும். 100% இப்போவுமே மறுரூபமாயிட்டேன் நான். அப்படியானா தான். ஆனால் கண்டிப்பாக சரீர மீட்பு உண்டு அப்படிங்கிறது பவுலுக்கு தெரியும். அதனால தான் இப்போ தேவனை ஸ்தோத்திரிப்பேன். அடுத்த வருஷம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனசுல தேவனுக்கு பிரியமா இருக்கேன். சரீரம் என்னோட போராடிக்கிட்டு இருக்கு. கவனிக்க முக்கியமானது இப்ப நான் சொல்ல போறது. கலை தேவனுடைய பிள்ளை ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? இந்த மனசு தான். முதல்ல மனசு மாம்சமும் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இசைந்து இருந்துச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா நீ இன்னும் ரசிக்கப்படலைன்னு அர்த்தம். மனசு விரும்புவதே தான் மாம்சம் விரும்புது, மாம்சம் விரும்புவது தான் மனசு விரும்புது. அப்படின்னா நல்ல ஒரு வசனம் வாசிங்க. இதுக்கு எபேசியர் 2:3 பாருங்கள். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாகவும் பிள்ளை போது கிரிய செய்கிறாக அதிக ஆவி கேட்டபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்கு எல்லாரும் நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதையே செய்து சுபாவத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். மனசு மாம்சம் ரெண்டும் இசைஞ்சு போச்சு, சேர்ந்தே போச்சு. இப்போ பிரிஞ்சிச்சு. நல்ல வழியில சொல்லுவோமா? இப்போ மனசு வந்து தேவன் தேவன காரியம் அப்படின்னு. ஏன் இப்போ மட்டும் மனசு பிரிஞ்சிருச்சு? ஏன்னா ரோமர் 12:1-2 படி என் மனசு புதுசாயிடுச்சு. நல்ல வழியில சொல்லுவோமா? அடுத்த வருஷம் போடுப்பா. அடுத்த வருஷம் பாருங்க. நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க மனசு புதுசாக இருக்கும். உன் மனசு இப்பயும் பழசாக தான் இருக்குது, பாவத்தை தான் விரும்புதுன்னு சொன்னால் நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. அதான் சரியா? நான் சரீரத்தை பற்றி பேசலை, மனசு பற்றி பேசுகிறேன். மனசு புதுசாயிடுச்சா? அதான் நீ உன்னை கேட்க வேண்டிய கேள்வி. உன் பேரை சொல்லி உன் மனசு புதுசாயிடுச்சா? மனசு புதுசாகிடுச்சுன்னா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. தேவனுக்குரியது, தேவனுக்கு பிரியம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பரிபூர்ண சுத்தம் என்னதென்று அதை செய்வேன் ஆசைப்படுதா மனசு? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நடக்குதா ஆசைப்படுதா மனசு? நீ ரட்சிக்கப்பட்ட. தேவனை பற்றியே யோசிக்கலையா? உன் மாம்சம் என்ன கேட்குதா? அதான் மனசு விரும்புதா? மனசு கேட்குறதா மாம்சம் விரும்புதா? இப்படியே தான் போயினுக்கிறியா? நீ இன்னும் எபேசியர் 2:3 தான் இருக்கிற. நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ இங்கே மறுரூபம் ஆகுங்கள் இருக்கா? தம்பி கீழே பாருங்க. யாருன்னு மறுரூபம் ஆகுங்கள் இருக்கா? கவனிங்க. 1 Corinthians 15 51-52 பாருங்கள். நம்ம எல்லாரும் நித்திரை சீனில் போடுவோம். எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. சரியா? கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் மேம்பொழுதில் நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்படி டக்குன்னு மறுரூபம் ஆக்கப்படுவோம் இருக்கு. சரிங்களா? ஆமாம். பாருங்க, உங்களை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அகில கடைசி எக்காலம் ஒரு நிமிஷத்தில் ஒரு மேம்பொழுதில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்க. இப்போ மறுரூபம் ஆகுங்கள் சொல்லுதா? இப்போ மறுரூபம் ஆகிறோமா? அங்கே மறுரூபப்படுவோம்னு சொல்லுது. அல்லேலூயா. மறுரூபம் ஆகிறதுக்கும் மறுரூபப்படுறதுக்கு நடுவில் என்ன தெரியுமா? 2 Corinthians 3:18 பாருங்க. 2 Corinthians 3:18 மறுரூபம் ஆகுங்கள், மறுரூபப்படுவோம். சரியா? படுவோம். 2க்கு நடுவில் என்ன? இப்போ பரிசுத்த ஆவியினாலே முந்தின வருஷம் போடுங்க. 17 போடுங்க. அந்த ஆவியா இருக்க கர்த்தராலே, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தர் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வருஷம் போடுங்க. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. கவனிங்க. மறுரூபப்படுகிறோம் அப்படின்னா நம்ம மனசு புதுசாயிடுச்சு. இவன் மறுரூபம் ஆகிக்கொண்டே தான் இருப்போம். பூர்ணமாக மறுரூபம் இல்லை, மறுரூபம் ப்ராசஸ்லேயே இருப்போம். மறுரூபம் ஆகிக்கொண்டே இருப்போம். அப்படி இருக்கவங்க தான் தேவ பிள்ளைகள். இல்லை அல்லேலூயா. இல்லைன்னா கலைகள், இல்லைன்னா
தலைகள். அப்போ மறுரூபப்படுகிறோம் ஆவியானவரால், வசனத்தினால. ஆவியான வசனம் மறுரூபப்படுகிறோம். இயேசு வரும்போது, சரியா, மறுரூபப்படுகிறோம். இயேசு வரும்போது முற்றிலுமா மறுரூபம் ஆவோம், சரியா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம், 21, 20, 21 வாசிங்க. அங்கே என்ன போட்டிருப்பாரு? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே 21 கொடுப்பா. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் படுத்துவார். மனசு பூசானால மறுரூபம் ஆகுங்கள், ப்ராசஸில் இருங்கள். ஆவியானனாலே நம்ம மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர் வருகையின் போது, சரியா, மறுரூபப்படுவோம், சரியா. அவர் வரும்போது அந்த வருகையிலே நம்மளை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் இருக்க வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் இயேசு போல மாறுறது, மறுரூபப்படுகிறது. அல்லேலூயா. அதான் அந்த வசனங்கள் சொல்லுது. இந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க தான் தேவ பிள்ளைகள். அப்படி இல்லை அப்படின்னா, நான் இருக்கிற மாதிரி தான், ஏற்கனவே எந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கிறேன் அப்படின்னா, நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, நீ கலையாத்தான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம கலையாக இல்லாமல் தேவ பிள்ளைகளான இருக்கோம். மனசு நமக்கு புதுசாக இருக்குன்னா அது நம்மால் ஆனதில்லை, அது தேவ கிருபையினால் ஆனது. அல்லேலூயா. அது தேவ தயவினால் ஆனது. அல்லேலூயா. இப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இந்த மனசு நமக்கு புதுசாகிடுச்சா? கேள்வி நிற்போம், ஜெபம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி நம்ம முழுவதும் ஆண்டவரத்தில் அர்ப்பணிப்போம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக மாறி இருக்கிறவங்க நமக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறேன். இது நான் விரும்பினதல்ல ஆண்டவரே, உண்மை அறியாமல் இருந்தேன். உங்களுடைய கிருபையினால், தயவினால் என்னை நீர் மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். உண்மையில் நினைத்திருக்கும்படியா நீர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக, உங்களுடைய உறவில் நீர் என்னை வைத்திருப்பதற்காக, உங்களுடைய பிள்ளையா நீர் என்னை மாற்றியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஒருவேளை கவனிங்க, ஒருவேளை இன்றைக்கு செய்தியில் நீ கேட்கும் போதே இன்னும் நான் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவரே இயேசுவே, இதோ என்னையும் நான் ஒப்பு கொடுக்குறேன். இவங்கெல்லாம் சொல்கிற அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கும் தாங்க, என்னையும் உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவேன்னு சொல்லி உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என்னையும் உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எனக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாங்க, ரட்சிப்பை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களோட இந்த நாளிலே நீர் பேசின வார்த்தைகளுக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, விலையேறி ரட்சிப்பு எங்களுக்கு தந்து உடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றிருக்கிற கிருபைக்காக மக்கள் நினைத்திருக்கும்படியா நீர் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசனம் செய்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி சாட்சி கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மறுரூப வாழ்க்கைக்குள்ளே எங்களை நீர் கொண்டு போவதற்காக, எங்கள் மனசை நீர் புதுசாக்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிதான மனசை எங்களை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மறுரூப பாதையில் எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளொன்று வரும்போது நீர் எங்களை மறுரூபப்படுத்த போவதற்காக, உமக்கு ஒப்பாக எங்களை நீர் பார்த்துக்கப்ப எங்கள் சரீரங்களை நீர் மாற்றப் போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இப்போது கூட ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் இந்த செய்தியை கேட்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், இந்த ரட்சிக்கப்படாத இருப்பார்கள் ஆண்டவரே, உண்மையான ரட்சிப்பில் வருவதற்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு தேவநீர் அனுக்கிரகம் செய்யும்படி இரக்கம் காண்பிக்கும்படியா, எங்களுக்கு பாராட்டின அதே இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் அவர்களுக்கு தேவன் பாராட்டும்படியா உம்முடைய வல்ல கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நீர் மாற்ற மையப்படி பிடிச்ச வைக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.